விசிடி நம்பர் 476, இடம் கோயிலப்பாளையம், தமிழ்நாடு. விசிடி எண் 476, பிளேஸ் கோயிலப்பாளையம், தமிழ்நாடு. முரளி டேட் 22/3/1967. முரளி தேதி 22/3/1967. விளக்கம் கொடுக்கப்பட்ட தேதி 19/7/2006. Clarification date 19/7/2006. वाणी चल रही थी। பெங்களூர் ஜெயநகரில் வாணி நடந்தது. 22 मार्च 1967, 22 மார்ச் 1967. तीसरे पेज के आदि में மூன்றாவது பக்கத்தின் ஆரம்பத்தில் बाप के साथ योग रखें तो आत्मा में रोशनी आ जावे। விஷயம் நடந்து கொண்டிருந்தது. தந்தையோடு யோகத்தை வைத்து இணைத்து கொண்டால் பிறகு ஆத்மாவில் வெளிச்சம் வந்துவிடும். क्या என்ன? रोशनी बाप के साथ योग रखने से रोशनी आती है। தந்தையோடு யோகத்தை இணைக்கும் காரணத்தால் வெளிச்சம் வருகிறது. स्थूल दुनिया में रोशनी देने वाला कौन है? ஸ்தூலமான உலகத்தில் வெளிச்சத்தை தரக்கூடியவர் யார்? ये दुनिया है, இந்த உலகம் இருக்கிறது. इसमें रोशनी कब होती है? இந்த உலகத்தில் வெளிச்சம் எப்பொழுது ஆகிறது? जब सूर्य निकलता है तो रोशनी होती है। எப்பொழுது சூரியன் வெளியே வராரோ அப்பொழுது வெளிச்சம் ஆகுகிறது. क्योंकि सूर्य का संग मिलता है तो आंखों में रोशनी जगमगाती है। எப்பொழுது சூரியனுடைய தொடர்பு கிடைக்கிறதோ அப்பொழுது கண்களில் வெளிச்சம் ஜொலிக்குது. चारों तरफ उजेला हो जाता है। நாலா பக்கமும் வெளிச்சம் ஆகுகிறது. ऐसे ही அதே போல்தான் ये जो ब्राह्मणों की संगमयुगी दुनिया है, இந்த பிராமணர்களின் சங்கமயுக உலகம் இருக்கிறது. इसमें जिनका बाप ज्ञान सूर्य के साथ योग लग जाए, இதில் யாருடைய யோகம் ஞான சூரியன் தந்தையோடு இணைக்கப்படுகிறதோ तो आत्मा रोशनी में आ जाएगी। பிறகு ஆத்மா வெளிச்சத்தில் வந்துவிடும். योग में ना रहने के कारण अंधेरा हो गया। யோகத்தில் இருக்காத காரணத்தால் இருள் சூழ்ந்து விட்டது. किसके साथ योग में न रहने के कारण? யாரோடு யோகத்தில் இல்லாத காரணத்தால்? ज्ञान सूर्य बाप के साथ योग में न रहने के कारण। ஞான சூரியன் தந்தையோடு யோகத்தில் இருக்காத காரணத்தால் अज्ञान का अंधेरा हो गया है। அஞ்ஞானத்தின் இருள் வந்து விட்டது. ज्ञान सूर्य बाप के साथ योग नहीं है तो किसके साथ योग रहा? ஞான சூரியன் தந்தையோடு யோகம் இல்லையானால் பிறகு யாரோடு யோகம் இருக்கிறது? शंकर पार्टी से योग रहा, चंद्रमा से योग रहा। சந்திரமாவோடு யோகம் இணைந்து விட்டது. चंद्रमा तो खुद रोशनी नहीं देने वाला है। சந்திரன் தான் வெளிச்சத்தை தரக்கூடியவர் இல்லை. सूर्य चंद्रमा को रोशनी देता है। சூரியன் தான் சந்திரனுக்கு வெளிச்சத்தை தருகிறது. चंद्रमा स्वयं प्रकाशित नहीं है। சந்திரன் சுயம் பிரகாசமாக மாட்டார். इसलिए चंद्रमा को कहते हैं राकापति। அதனால்தான் சந்திரனை ராகாபதி என்று சொல்லப்படுகிறது. क्या? रात्रि का स्वामी। ராகாபதி என்றால் இரவினுடைய சுவாமி. अज्ञान रात्रि का स्वामी कौन? चंद्रमा। அஞ்ஞான இருளுடைய சுவாமி யாரு? சந்திரன். और सूर्य? பிறகு சூரியன் ज्ञान दिन का स्वामी। ஞான பகலுடைய சுவாமி. तो योग किसके साथ रखना है? எனவே யாரோடு யோகத்தை இணைத்து வைக்கணும்? जरूर है, ज्ञान सूर्य के साथ योग रखेंगे கண்டிப்பாக ஞான சூரியனோடு யோகத்தை வைத்தால் तो आत्मा में रोशनी आएगी। பிறகு ஆத்மாவில் வெளிச்சம் வரும். तो अभी अंधेरा हो गया है, इसलिए बच्चों को बाप कहते हैं जितना याद में रहेंगे उतनी ही तुम्हारी आत्मा की लाइट बढ़ती जाएगी। இப்பொழுது இருள் ஆகிவிட்டது. அதனால்தான் தந்தை சொல்கிறார், நீங்க எவ்வளவு உங்களுடைய
நீங்கள் எவ்வளவு நினைவில் இருப்பீர்களோ அவ்வளவு உங்கள் ஆத்மாவில் வெளிச்சம் வரும், லைட் வரும். क्या என்ன? आत्मा की लाइट कैसे दिखाई पड़ती है? ஆத்மாவினுடைய வெளிச்சம் எதன் மூலமாக தென்படும்? है? नहीं, आत्मा की लाइट, जिस आत्मा में लाइट बढ़ेगी ज्ञान सूर्य के संग से, ஞான சூரியனுடைய தொடர்பின் மூலமாக ஆத்மாவில் வெளிச்சம் அதிகரிக்கும். याद से लाइट बढ़ेगी, நினைவின் மூலமாக வெளிச்சம் அதிகரிக்கும். उसकी रोशनी कैसे दिखाई पड़ेगी? हाथों से दिखाई पड़ेगी, पाँव से दिखाई पड़ेगी? அதனுடைய வெளிச்சம் எதன் மூலமாக தென்படும்? கண்கள் மூலமாக தென்படுமா, கால்கள் மூலமாக தென்படுமா? आंखों से दिखाई पड़ती है। கண்கள் மூலமாக தென்படும். चेहरे में முகத்தில் वो तेज दिखाई पड़ता है। அந்த வெளிச்சம் கண்டிப்பாக தென்படும். तो लाइट तुम्हारी आत्मा की बढ़ती जाएगी। எனவே உங்க ஆத்மாவினுடைய லைட் அதிகரித்து கொண்டே செல்லும். जैसे पेट्रोल का निशान रहता है ना, तो ये भी याद का मीटर है। எப்படி பெட்ரோலுக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது, மீட்டர், அதே மாதிரி தான் இதுவும் ஆத்மாவினுடைய மீட்டர் ஆகும், நினைவினுடைய மீட்டர் ஆகும். क्या என்ன? याद का स्टॉक जिसका ज्यादा होगा, நினைவினுடைய ஸ்டாக் யார்கிட்ட அதிகமாக இருக்குமோ तो वो मीटर बतावेगा எனவே அந்த மீட்டர் சொல்லும் कि इनकी आंखों में चमक आ गई है। இவர்களுடைய கண்களில் வெளிச்சம் என்பது வந்துவிட்டது. याद से आत्मा प्योर बनती है, நினைவில் மூலமாக ஆத்மா தூய்மையாகுது, लाइट बढ़ती जाती है। வெளிச்சம் அதிகரித்து கொண்டே செல்கிறது. याद नहीं करेंगे நினைவு செய்யாவிட்டால் तो लाइट भी नहीं मिलेगी। பிறகு வெளிச்சமும் கிடைக்காது. लाइट मिलेगी याद से। நினைவின் மூலமாக தான் வெளிச்சம் கிடைக்கும். विस्मृति में रहेंगे, याद नहीं करेंगे तो लाइट नहीं मिलेगी। மறந்து இருப்பீர்கள், நினைவு செய்யவில்லை, எனவே வெளிச்சம் என்பது கிடைக்காது. याद से लाइट वृद्धि को पाती रहेगी। நினைவின் மூலமாக லைட் அதிகரித்து கொண்டே செல்லும். वो रोशनी आत्मा की बढ़ती जाएगी। அந்த ஆத்மாவினுடைய வெளிச்சம் அதிகரித்து கொண்டே செல்லும். याद न किया और कोई पाप कर्म, विकर्म, நினைவு செய்யவில்லை, பிறகு ஏதாவது பாவ கர்மம் என்றால் விகர்மம், विपरीत कर्म कर लिया, விபரீதமான காரியம் செய்துவிட்டால், श्रीमत के खिलाफ कर्म कर लिया, ஸ்ரீமத் இல்லாத கர்மத்தை செய்துவிட்டால் तो लाइट कम हो जाएगी। பிறகு வெளிச்சம் என்பது குறைந்துவிடும். क्या बात हुई? இது என்ன விஷயமாகுகிறது? कर्म करने से क्या कनेक्शन हुआ? கர்மங்கள் செய்வதால் எந்த ஈடுபாடு ஏற்படுகிறது? याद कर। நினைவுக்கு. वाक्य याद में रहता है। கர்மங்கள் செய்வதால் நினைவுக்கு கர்மங்களுக்கு என்ன தொடர்பு இருக்கிறது? याद रहेगी तो विकर्म होगा नहीं। நினைவு இருந்தால் பிறகு விகர்மங்கள் ஏற்படாது. விகர்மம் என்றால் விபரீத காரியங்கள். दूसरी बात, இரண்டாவது விஷயம், याद कब रहेगी? நினைவு எப்பொழுது இருக்கும்? जब बाप की सेवा में रहेंगे। எப்பொழுது தந்தையினுடைய சேவையில் ஈடுபட்டு இருப்பீர்கள். सेवा किसे कहा जाता है? சேவை என்பது எதை சொல்லப்படுகிறது? बाप जैसे चलाता है, தந்தை எப்படி நடக்க வைக்கிறாரோ, जैसे चलाना चाहता है, எப்படி நடக்க வைக்கணும் என்று நினைக்கிறாரோ वैसे ही चले, அப்படிதான் நடக்கணும். विपरीत न चले, விபரீதமாக நடக்க கூடாது. अपोजिशन में ना आवे, அப்போசிஷன் எதிர்கொள்வதில் வரக்கூடாது. न भाषा से अपोजिशन में आवे, சொற்களின் மூலமாகவும் எதிர்கொள்ளக்கூடாது, न दृष्टि से अपोजिशन में आवे, பார்வையின் மூலமாகவும் எதிர்கொள்ளக்கூடாது, न कर्मेंद्रियों से अपोजिशन में आवे। அதே போல் கர்மேந்திரியங்கள் மூலமாகவும் எதிர்கொள்ளக்கூடாது. कर्मेंद्रियों से, वाचा से कोई भी ऐसा काम न करे கர்மேந்திரியங்கள் மூலமாக, சொற்கள் மூலமாக இது போன்ற ஒரு வேலையும் செய்யக்கூடாது जो बाप की श्रीमत के विपरीत। अगर அது தந்தைக்கு ஸ்ரீமத்திற்கு விபரீதமாக இருந்தால் செய்யக்கூடாது. विपरीत हुआ
तो सर्विस की या डिसर्विस की? ஒருவேளை அது விபரீதமாக இருக்கிறது என்றால் அதை செய்து விட்டோம். எனவே சர்வீஸ் செய்தோமா டிசர்வீஸ் செய்தோமா? डिसर्विस हो गई। டிசர்வீஸ் ஆகிவிட்டது. डिसर्विस हो गई माना बाप उन डिसर्विस करने वाले बच्चों को याद नहीं कर सकता। டிசர்வீஸ் ஆகிவிட்டது என்றால் தந்தை அப்படி டிசர்வீஸ் செய்யக்கூடிய குழந்தைகளை நினைவு செய்ய மாட்டார். बाप किन बच्चों को याद करता है? தந்தை எந்த குழந்தைகளை நினைக்கிறார்? जो सर्विसेबल बच्चे बच्चों को नहीं याद करता है। யார் சர்வீசபிளாக இருக்கிறார்களோ அவர்களை நினைவு செய்கிறார். तो जिन्होंने विकर्म कर दिया, श्रीमत के विपरीत कर्म कर दिया, எனவே யார் விகர்மங்களை செய்து விட்டார்கள், ஸ்ரீமத்திற்கு விபரீதமாக செய்து விட்டார்கள். वी मना विपरीत, வி அப்படின்னா விபரீதம். तो उन बच्चों को बाप की पावर लाइट हो गई। எனவே அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு தந்தையினுடைய பவர் லைட் என்பது கிடைக்காது. बाप भी तो मन बुद्धि आत्मा है ना, தந்தையும் மனம் புத்தி ரூபமான ஆத்மாவாக இருக்கிறார் இல்லையா? वो भी तो बच्चों को याद करता है। எனவே அவரும் குழந்தைகளுக்கு நினைவு செய்கிறாரா இல்லையா? दोनों तरफ से अगर कनेक्शन मिले எனவே ரெண்டு பக்கமும் கனெக்ஷன் கிடைத்தால் तो ज्यादा याद होगी, அப்பொழுது அதிகமாக நினைவு வருமா? या एक तरफ से कनेक्शन मिले तो ज्यादा याद होगी? இல்லையானால் ஒரு பக்கம் கனெக்ஷன் கிடைத்தால் அதிகமாக நினைவு வருமா? दोनों तरफ से कनेक्शन जुटा हुआ होगा तो याद बहुत तीखी आएगी। இரண்டு பக்கமும் கனெக்ஷன் ஈடுபட்டு இருந்தால் பிறகு நினைவு மிகவும் வேகமாக வரும். तो बाप असल से जिन बच्चों को याद करते हैं उन बच्चों को पावर स्पेशल मिल जाती है। எனவே தந்தை எப்படிப்பட்ட குழந்தைகள் சர்வீசபிளை நினைவு செய்கிறாரோ பிறகு அவர்களுக்கு ஸ்பெஷலாக பவர் கிடைக்கிறது. ये स्थूल आंखों से जो दृष्टि देते हैं இந்த ஸ்தூலமான கண்களின் மூலமாக என்ன திருஷ்டியை தருகிறாரோ वो तो अल्पकाल के लिए, थोड़े समय के लिए, அது குறைந்த காலத்திற்காக குறைந்த நேரத்திற்காக. लेकिन तीसरे नेत्र से जिन बच्चों को याद करते हैं ஆனால் மூன்றாவது கண்களின் மூலமாக எந்த குழந்தைகளை புத்தியின் மூலமாக நினைவு செய்கிறாரோ गुरु की तीसरे नेत्र से उन बच्चों को कितनी पावर मिलती होगी। பிறகு அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு எவ்வளவு பவர் கிடைக்கும். लेकिन मिलेगी किनको? ஆனால் யாருக்கு கிடைக்கும்? जो श्रीमत के अनुकूल, யாரு ஸ்ரீமத்திற்கு தகுந்த மாதிரி श्रीमत के तरीके से काम करेंगे। ஸ்ரீமத்திற்கு தகுந்த மாதிரி காரியத்தை செய்வார்கள். तुम पुरुषार्थ करते हो सतो प्रधान बनने का, நீங்கள் சத்தோபிரதான் ஆகுவதற்காக புருஷார்த்தத்தை செய்கிறீர்கள். तमो प्रधान बनने का तो कोई पुरुषार्थ नहीं करता। தமோ பிரதான் ஆகுவதற்காக யாரும் புருஷார்த்தத்தை செய்ய மாட்டார்கள். ये बहुत समझने की बात है। இது மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். ये सतो प्रधान कब बनेंगे? நாம் சத்தோபிரதான் எப்பொழுது ஆகுவோம்? जब सत्य कर्म करेंगे, எப்பொழுது உண்மையான கர்மங்களை செய்வோம், सत्य वाचा बोलेंगे। உண்மையான சொற்களை பயன்படுத்துவோம். झूठा कर्म कर लिया, झूठी बात बोल दी, பொய்யான கர்மங்களை செய்து விட்டோம், பொய்யான விஷயத்தை சொல்லிவிட்டோம். तो क्या होगा? எனவே என்ன நடக்கும்? सतो प्रधान आत्मा नहीं बन सकती। சத்தோபிரதானமான ஆத்மாவாக ஆக முடியாது. याद से तुम्हारी आत्मा पवित्र हो जाएगी। நினைவின் மூலமாக உங்க ஆத்மா தூய்மை ஆகுகிறது. तुम लिख भी सकते हो। நீங்கள் இதை எழுதலாம். ये रचयिता और रचना का ज्ञान இந்த படைப்பு பிறகு படைக்கக்கூடியவரின் ஞானம் श्री कृष्ण नहीं दे सकते। ஸ்ரீ கிருஷ்ணரால் தர முடியாது. क्या कहा? என்ன சொன்னார்? क्या लिख सकते हो? என்ன எழுதலாம்? रचना रचयिता श्री कृष्ण, रचयिता का ज्ञान श्री कृष्ण ही दे सकते। श्री कृष्ण की रचना है। ரச்சனாவினுடைய ஞானம் ஸ்ரீ கிருஷ்ணர். ஏனென்றால் அந்த ஸ்ரீ கிருஷ்ணரே படைப்பு ஆவார். वो रचयिता का ज्ञान कैसे देगा? அவர் இப்படி படைக்கக்கூடியவரின் ஞானத்தை தர முடியும். नहीं दे सकते। और रचना स्वयं भी अपना ज्ञान नहीं जान सकती जब तक बाप न बता दे। பிறகு அந்த படைப்பும் அது தன்னுடைய ஞானத்தை அதால் தெரிந்து கொள்ள முடியாது. எப்பொழுது வரையும் தந்தை சொல்லவில்லையோ அப்பொழுது வரையும் அந்த படைப்புக்கும் தன்னுடைய ஞானம் தெரியாது. तो रचयिता और रचना का ज्ञान எனவே படைப்பு பிறகு படைக்கக்கூடியவரின் ஞானம் जो सृष्टि का पहला पत्ता है யார் இந்த உலகத்தின் முதல் இலை ஆவார், वो सृष्टि को नहीं दे सकता। அவர் இந்த உலகத்திற்கு தர முடியாது.
उसमें ज्ञान है ही नहीं। அவருக்குள் ஞானம் என்பதே இல்லை. क्या என்ன? ज्ञान की रोशनी ज्ञान चंद्रमा में नहीं है, किसमें ஞானத்தின் வெளிச்சம் ஞான சந்திரனில் இல்லை. है? யாருக்குள் இருக்கிறது? ज्ञान सूर्य में। ஞான சூரியனில் தான் இருக்கிறது. वो सूर्य ज्ञान सूर्य ही जब इस सृष्टि पर आते हैं அந்த ஞான சூரியன் தான் எப்பொழுது இந்த உலகத்திற்கு வருகிறாரோ सूर्य के रूप में, சூரியனின் ரூபத்தில், चंद्रमा के रूप में नहीं। சந்திரனின் ரூபத்தில் இல்லை. चंद्रमा की रोशनी में और सूर्य की रोशनी में क्या अंतर है? சந்திரனின் ஒளியில் பிறகு சூரியனுடைய ஒளியில் என்ன வித்தியாசம் இருக்கிறது? सूर्य की रोशनी तीखी होती है, சூரியனுடைய வெளிச்சம் மிகவும் கூர்மையாக இருக்கும். ज्ञान की रोशनी तीखी होती है। ஞானத்தின் வெளிச்சம் மிகவும் பவர்ஃபுல்லாக இருக்கும். कहते हैं राम के बाण। சொல்கிறார்கள் ராமனுடைய அம்பு. काय के बाण? யாருடைய அம்பு? ज्ञान के बाण। ராமருடைய அம்பு. तीखे बाण होते हैं। அது மிகவும் கூர்மையான அம்பாக இருக்கும். और चंद्रमा की रोशनी कैसी होती है? பிறகு சந்திரனுடைய வெளிச்சம் எப்படி இருக்கும்? शीतल होती है। குளிர்மையாக இருக்கும், சீதளமாக இருக்கும். शीतलता में அந்த சீதளத்தில் जो काटने वाली आत्माएं, कीड़े கடிக்கக்கூடிய புழு பூச்சிகளாக இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் मकोड़े जैसी, वो भी पलती रहती है। அவர்களும் அதில் வாழ்கிறார்கள். सूर्य की रोशनी में वो तिल मिला के खलास हो जाते हैं। சூரியனின் வெளிச்சத்தில் அவர்கள் துடிதுடித்து இறந்து விடுகிறார்கள். तो उनमें ज्ञान नहीं है। எனவே அவர்களுக்குள் ஞானம் இல்லை. कृष्ण में கிருஷ்ணருக்குள் उनको प्रारब्ध मिलती है। அவருக்கு பிராப்தி கிடைக்கிறது. क्या बाप के यहाँ जन्म लेते हैं तो बाप से उनको प्रारब्ध नई दुनिया की मिल जाती है। என்ன? தந்தையிடம் பிறப்பு கிடைக்கிறது என்றால் பிறகு புது உலகத்தின் பிராப்தி கிடைத்து விடுகிறது. जरूर उन्होंने संगम युग में ऐसे कर्म किए होंगे। கண்டிப்பாக சங்கம் யுகத்தில் அவர் அப்படிப்பட்ட கர்மங்களை செய்திருப்பார். कैसे? எப்படிப்பட்ட? कि बाप के ऊपर जीत पाई होगी। தந்தையின் மேல் வெற்றி அடைந்திருப்பார். जिस बाप ने सतयुग में उन्हें जन्म दिया, எந்த தந்தை சத்தியுகத்தில் அவர்களுக்கு பிறப்பு கொடுத்தாரோ उसके ऊपर जीत पाई होगी। क्या அவர்களின் மேல் வெற்றி அடைந்திருப்பார். जीत पाई என்ன வெற்றி அடைந்தார்? है? हाँ, यज्ञ की संभाल की। யக்னத்தை சமாளித்தார், பார்த்து கொண்டார். वो तो छोड़ के चला गया, அவர் விட்டு விட்டு ஓடிவிட்டார், फेल हो गया। ஃபெயில் ஆகிவிட்டார். और इन्होंने பிறகு இவர் संभाल किया। பார்த்துக்கினார். இவர் என்றால் பிரம்மா, அவர் என்றால் ராமர். तो वो प्रारब्ध मिल गई। எனவே அந்த பிராப்தி என்பது கிடைத்து விட்டது. क्या என்ன? नई दुनिया की प्रारब्ध मिल गई। புது உலகத்தின் பிராப்தி கிடைத்து விட்டது. वो राम सीता वाली आत्माओं को उनका माँ बाप बन के बलि ढोनी पड़ती है। அந்த ராமர் சீதையினுடைய ஆத்மாவிற்கு அவர்களுடைய அம்மா அப்பாவாக இருந்து விட்டு வேலை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. क्या என்ன? माँ बाप बनते हैं और उनके लिए नई दुनिया सारी तैयार करते हैं। அம்மா அப்பாவாக ஆகுகிறார்கள். பிறகு அவர்களுக்காக முழு புது உலகத்தையும் தயாரிக்கிறாங்க. कैसे तैयार करते हैं? எப்படி चैन की தயாரிக்கிறார்கள்? बंसी बजा के तैयार करते हैं या मारामारी की दुनिया में भागदौड़ करके तैयार करनी पड़ती है? मारामारी की दुनिया में भाग दौड़ करके कितनी मार काट की दुनिया होती है। இந்த அடிதடியினுடைய உலகத்தில் ஓடிக்கொண்டு எவ்வளவு இம்சைக்கான உலகமாக இருக்கிறது. सब दुनिया उसके बीच में रह करके அதற்கு நடுவில் இருந்துவிட்டு श्री कृष्ण के लिए, ஸ்ரீ கிருஷ்ணருக்காக, जैसे बच्चे के लिए नई ஸ்ரீ கிருஷ்ணராக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்காக दुनिया तैयार करते हैं। புது உலகத்தை தயாரிக்கிறார்கள். लेकिन कृष्ण में ज्ञान नहीं है। उस नई दुनिया की स्थापना करने का कृष्ण में ज्ञान नहीं है। கிருஷ்ணரில் ஞானம் இல்லை. என்னவென்றால் புது உலகத்தை ஸ்தாபனை செய்யக்கூடிய ஞானம் அந்த கிருஷ்ணரில் இல்லை. अर्थ तो बात है। அவங்க பிராப்தி என்பதை அடைகிறார்கள். कृष्ण पूरे 84 जन्म लेते हैं। கிருஷ்ணர் முழுமையாக 84 பிறவியை எடுத்துக்கொள்கிறார். क्या என்ன?
उनके जन्म कम नहीं है, அவருடைய பிறப்பு கம்மியாக இல்லை, पूरे 84 जन्म लेते हैं। முழுமையாக 84 பிறவிகளை எடுக்கிறார். ये भी लगा देना चाहिए। இதுவும் ஆட் பண்ணிவிடணும். अंतिम 84वें जन्म में கடைசி 84வது பிறவியில் कृष्ण की आत्मा கிருஷ்ணனுடைய ஆத்மா फिर से ज्ञान दे रही है। திரும்பவும் ஞானத்தை எடுத்துக்கொள்கிறார். कौन से जन्म में? எந்த பிறவியில்? अंतिम 84वें जन्म में கடைசியாக இருக்கக்கூடிய 84வது பிறவியில் ज्ञान ले रही है ஞானத்தை எடுத்துக்கொண்டு இருக்கிறாரா? कि ज्ञान दे रही है? இல்லையானால் ஞானத்தை கொடுக்கிறாரா? कैसे? எடுத்துக்கொள்கிறார் என்று சொல்கிறார்கள். அதுக்கு பாபா கேட்கிறாரு, எப்படி? दादा लेखराज ब्रह्मा के तन से ज्ञान देने का निमित्त बना, தாதா லேக்ராஜ் பிரம்மாவின் உடலில் இருந்து ஞானத்தை கொடுப்பதற்காக நிமித்தமானாரா? या ज्ञान लेने का निमित्त बना? இல்லையானால் எடுத்துக்கொள்வதற்காக நிமித்தமானாரா? कभी सुना लेकिन ज्ञान बराबर समझा नहीं। हाँ, ज्ञान लिया और किसी ने समझा नहीं, ஞானத்தை கொடுத்தார், ஆனால் அதை யாரையும் புரிந்து கொள்ளவில்லை. तो लिया लिया न लिया बराबर हो गया। பிறகு எடுத்துக்கொள்வது எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறது எல்லாமல் ஒன்றாகி விடுகிறது. मुरली में तो बाबा बोलते हैं, முரளியில் பாபா சொல்லியிருக்கிறார், मैं तुम बच्चों को सुनाने आता हूँ, ये तो बीच में ऐसे ही सुन लेता है। நான் குழந்தைகளான உங்களுக்கு சொல்வதற்காக வந்திருக்கிறேன், ஆனா இவர் அப்படியே சும்மா நடுவில் கேட்டுக்கொள்கிறார். माने इसको नहीं सुनाने आता हूँ, அப்படியானால் நான் இவருக்கு சொல்வதற்காக வரவில்லை, ये कुछ नहीं समझेगा, இவர் எதுவுமே புரிந்து கொள்ள மாட்டார். मैं तुमको सुनाने आता हूँ, நான் உங்களுக்கு தான் புரிய வைப்பதற்காக வருகிறேன். तुम समझदार हो, ஏனென்றால் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடியவர்கள். बुद्धिमान बाप के बुद्धिमान बच्चे बनते हो, डायरेक्ट बच्चे बनते हो। புத்திமான் தந்தையினுடைய டைரக்டாக புத்தி குழந்தைகளாக ஆகுகிறீர்கள். ये कोई डायरेक्ट बच्चा थोड़ी बनता, இவர் டைரக்டா குழந்தை ஆகுறாரா என்ன? इसको ज्ञान सूर्य बाप से डायरेक्ट प्रारब्ध नहीं प्राप्त होती। இவருக்கு ஞான சூரியன் தந்தையிடம் இருந்து டைரக்டாக பிராப்தி என்பது கிடைக்காது. शिव बाबा से इसको डायरेक्ट वर्षा मिलता है क्या? சிவபாபாவிடம் இருந்து இவருக்கு டைரக்டாக ஆஸ்தி என்பது கிடைக்கிறதா என்ன? नहीं, नारायण से वर्षा मिलेगा। இல்லை, நாராயணனிடம் இருந்துதான் ஆஸ்தி என்பது கிடைக்கும். तो ये आत्मा, कृष्ण की आत्मा, दादा लेखराज की आत्मा अभी 84वें जन्म में फिर से माना पहले भी ज्ञान ले चुकी थी। फिर से का क्या मतलब? எனவே இந்த தாதா லேக்ராஜனுடைய ஆத்மா திரும்பவும் என்றால் இதற்கு முன்னாலும் அவர் ஞானத்தை எடுத்துக்கொண்டார். எனவே இங்கு திரும்பவும் என்றால் என்ன? पहले के आज में भी ज्ञान ले चुकी थी बाप से। தந்தையிடமிருந்து யக்ஞத்தின் ஆரம்பத்தில் இருந்தும் ஞானத்தை எடுத்துக்கொண்டார். लिया था या नहीं लिया था? எடுத்துக்கொண்டாரா இல்லையா? लिया था। எடுத்துக்கொண்டார். और अभी फिर से பிறகு இப்பொழுது திரும்பவும் वो ज्ञान सूर्य बाप से ज्ञान ले रही है। திரும்பவும் ஞானசூரியன் தந்தையிடமிருந்து ஞானத்தை எடுத்துக்கொள்கிறார். फिर फर्स्ट नंबर में ये जाते हैं नई दुनिया में। பிறகு முதல் நம்பரில் இவர் புது உலகத்துக்கு செல்கிறார். बाप ने बताया है தந்தை சொல்லியிருக்கிறார், कि सतयुग में 9 लाख ही होंगे। சத்தியுகத்தில் 9 லட்சம் தான் இருப்பார்கள். क्या? என்ன? जो एक्यूरेट सतयुग स्थापन होगा उसमें आबादी दुनिया की 9 लाख ही होगी। எது அக்யூரேட்டான சத்தியுகம் என்பது ஸ்தாபனை ஆகுமோ அங்கு முழு பாப்புலேஷனும் 9 லட்சம் தான் இருக்கும். क्यों? ஏன்? 9 लाख क्यों? कम ज्यादा क्यों नहीं? 9 லட்சம் தான் ஏன்? குறைவாக அதிகமாக ஏன் இல்லை? है? 4.5 लाख आपको 4.5 क्योंकि 9 लाख सितारे दुनिया में गाए हुए हैं। ஏனென்றால் 9 லட்சம் நட்சத்திரங்கள் என்று உலகத்தில் பாடப்பட்டிருக்கிறது. क्या? என்ன? जो आसमान में सितारे हैं வானில் எந்த நட்சத்திரங்கள் இருக்கிறது, उनकी संख्या कितनी गाई हुई है? அதனுடைய எண்ணிக்கை எவ்வளவு என்று பாடப்பட்டிருக்கிறது? 9 लाख आसमान में सितारे चमकने वाले हैं। 9 லட்ச நட்சத்திரங்கள் வானில் மின்னக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். वो हैं आसमान के सितारे। அவர்கள் அது
வானத்தின் நட்சத்திரங்கள் ஆகும். और ये है பிறகு இது चैतन्य धरती के सितारे 9 लाख। இவர்கள் 9 லட்சம் சைத்தன்யமான உலகத்தின் நட்சத்திரங்கள் ஆவார்கள். उनमें भी அவர்களிலும் 4.5 लाख चमकते हैं चंद्रमा की रोशनी में 4 லட்சம் பேர் சந்திரனுடைய ஒளியில் மின்னுகிறார்கள். और 4.5 लाख பிறகு 4 லட்சம் பேர் ज्ञान सूर्य की रोशनी में अपने ज्ञान को मर्ज कर देते हैं। ஞான சூரியனுடைய வெளிச்சத்தில் தன்னுடைய ஞானத்தை மர்ஜ் செய்து விடுகிறார்கள், இணைத்து விடுகிறார்கள். उनको अपने ज्ञान का नशा नहीं रहता। அவர்களுக்கு தன்னுடைய ஞானத்தின் போதை என்பது இருக்காது. उनके लिए बाप ही सब कुछ है। அவர்களுக்காக தந்தை தான் அனைத்தும். और चंद्रमा की रोशनी में पड़ने वाले सितारे பிறகு சந்திரனுடைய வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய பலனையை எடுத்துக்கொள்ளக்கூடிய நட்சத்திரங்கள் वो अपने को प्रत्यक्ष करते हैं। அவர்கள் தன்னை பிரத்யக்ஷம் செய்கிறார்கள், வெளிப்படுத்துகிறார்கள். अपने को मर्ज नहीं करते। தன்னை இணைத்து வைத்துக் கொள்ள மாட்டார்கள். तो जो अपने को मर्ज ही नहीं कर पाते, எனவே யார் தன்னை இணைத்துக் கொள்ள முடியவில்லையோ, अपने को पूरा राख ही नहीं बना पाते, स्वाहा नहीं कर पाते, தன்னை முழுமையாக சாம்பல் ஆக்க முடியவில்லை, ஸ்வாஹா ஆக்க முடியவில்லை, वो बाप को कैसे प्रत्यक्ष करेंगे? அவர்களால் தந்தையை பிறகு எப்படி வெளிப்படுத்த முடியும்? बाप को कौन प्रत्यक्ष करेंगे? தந்தையை யார் வெளிப்படுத்துவார்கள்? बोला अव्यक्तवाणी में। அவ்யக்தவாணியில் சொல்லியிருக்கிறார். अब देखेंगे राख कौन बनते हैं இப்பொழுது பார்க்கலாம் எத்தனை பேர் சாம்பல் ஆகுகிறார்கள், और कितने बनते हैं, யார் ஆகுகிறார்கள். और कोटों में से एक, பிறகு கோடியிலிருந்து ஒருத்தர், लाखों में से एक, லட்சத்திலிருந்து ஒருத்தர், कौन निकलते हैं, யார் வெளியே வருகிறார்கள், वो भी देखेंगे। இதையும் பார்க்கலாம். जो अपने देवान को राख बना दे, யார் தன்னுடைய தேக அபிமானத்தை முழுமையாக எரித்துக் கொள்கிறார்கள். जैसे पांडवों का गायन है, எப்படி பாண்டவர்களுக்காக பாடப்பட்டிருக்கிறது. क्या என்ன? ऊंची स्टेज में जाकर गल मरे, अपने உயர்ந்த நிலையில் சென்று விட்டு பிறகு அழுகி போனார்கள். देवान को गला दिया। தன்னுடைய தேக அபிமானத்தை அவர்கள் முடித்து விட்டார்கள். तो सतयुग में 9 लाख होंगे, எனவே சத்தியுகத்தில் 9 லட்சம் தான் இருப்பார்கள். वो फिर वृद्धि को पाते रहेंगे। பிறகு அவர்கள் அதிகரித்துக் கொண்டே செல்வார்கள். उन 9 लाख में दास दासियां भी तो होंगी ना, அந்த 9 லட்சத்தில் தாசதாசிகளும் இருப்பார்கள் இல்லையா? सारी प्रजा ही प्रजा होगी और प्रजा में दास दासियां भी होंगी। அனைவரும் பிரஜையாக இருப்பார்கள், பிறகு பிரஜைகளில் தாசதாசிகளும் இருப்பார்கள். जो पूरे 84 जन्म लेते हैं ऐसी दास दासियां भी होंगी। யாரு முழுமையாக 84 பிறவியை எடுத்துக் கொள்கிறார்களோ இப்படிப்பட்ட தாசதாசிகளும் இருப்பார்கள். क्या என்ன? दास दासियां भी कोई कम नहीं होंगी। தாசதாசிகளும் யாருமே ஒருத்தருக்கு இன்னொருத்தர் குறைவாக இருக்க மாட்டார்கள். कहेंगे சொல்வார்கள், इन्होंने पूरे 84 जन्म लिए, இவர்கள் முழுமையாக 84 பிறவியை எடுத்துக்கொண்டார்கள். 84 जन्म ही जास्ती से जास्ती गिने जाते हैं। 84 பிறவிதான் அதிகத்திலும் அதிகபட்சமாக எண்ணப்படுகிறது. जो अच्छी रीति परीक्षा पास करेंगे யார் நல்ல விதமாக பரீட்சையை பாஸ் செய்வார்களோ वो तो पहले पहले आवेंगे, அவர்கள் முதலில் வருவார்கள். और जिन्होंने अच्छी रीति परीक्षा पास नहीं की है, பிறகு யார் நல்ல விதமாக பரீட்சையை பாஸ் செய்யவில்லையோ, कुछ कम मार्क्स पास किए हैं, ஏதாவது குறைவான மார்க்ஸில் பாஸ் செய்திருக்கிறார்கள், वो बाद में आते जाएंगे। அவர்கள் பிறகுதான் வந்து கொண்டே இருப்பார்கள். जितना देरी से जावेंगे, எவ்வளவு லேட்டாக செல்வார்களோ, जितना देरी से दुनिया में नई दुनिया में जावेंगे, எவ்வளவு லேட்டாக புது உலகத்தில் செல்வார்களோ उतना मकान पुराना तो कहेंगे ना। அவ்வளவு அந்த வீட்டை பழசு என்று சொல்லுவாங்க இல்லையா? यस, என்ன? एक जन्म के बाद कोई आता है ஒரு பிறவிக்கு பிறகு யாராவது வருகிறார்கள், तो कहीं 83 जन्म, அப்பொழுது என்ன சொல்லப்படுகிறது? 83வது பிறவி என்று. 100-150 साल कम हो गया, 100-150 வருடங்கள் குறைந்து விட்டது இல்லையா? माना मकान पुराना हो गया, அப்படியானால் அந்த வீடு பழசாகி விட்டது. नया मकान बनता है, புது வீடு உருவாகுகிறது. कोई भी नया मकान बनता है तो दिन प्रतिदिन उसकी आयु कम होती जाती है।
எந்த புது வீடெல்லாம் உருவாக்கப்படுகிறதோ எனவே நாளுக்கு நாள் அதனுடைய ஆயுள் கம்மியாகிக் கொண்டே செல்கிறது. नए मकान बनने के बाद उसकी आयु बढ़ती है या घटती है? புது வீடு உருவாகிய பிறகு அதோடைய ஆயுள் அதிகரிக்கிறா இல்லையானால் குறைகிறதா? घटती जाती है। குறைந்து கொண்டே செல்கிறது. कोई नया मकान बनावे तो कहेंगे 2-3 वर्ष तक चलेगा। யாராவது புது வீட்டை உருவாக்குகிறார்கள் என்ற என்ன சொல்கிறார்கள், இது 3 to 2 வருடம் வரைக்கும் ஓடும். आखिरी கடைசியில் वो मकान सड़ ही जाता है। அந்த வீடு அழுகி போகிறது. वहाँ तो सोने के महल बनते हैं। कहाँ? அங்கு தங்கத்தின் வீடு உருவாகுகிறது. எங்கு? नई दुनिया में। नई दुनिया में புது உலகத்தில். मिट्टी की ईंटों के मकान नहीं होंगे। மண்ணு செங்கல்னுடைய வீடு இருக்குமா? पत्थर के मकान नहीं होंगे। सोने की ईंटें बनेंगी, कारखाना बनेगा। எனவே தங்கத்தினுடைய செங்கல் உருவாகுமா என்ன? அந்த கம்பெனிகள்லாம் அங்க இருக்குமா? आत्मा सोने का ईंटें माने चैतन्य ईंटें। चैतन्य எனவே அது சைத்தன்யமான செங்கல்னுடைய விஷயமாகும். चैतन्य आत्मा रूपी ईंटें जो है சைத்தன்யமான ஆத்மாக்களாக இருக்கக்கூடிய செங்கல்கள் वो सच्ची सोने की होंगी। அவர்கள் எல்லாம் உண்மையான தங்கமாக இருப்பார்கள். उनमें कोई भी झूठा आदमी नहीं होगा। அவர்களில் யாரும் பொய்யானவர்களாக இருக்க மாட்டார்கள். तो जो सोने का महल बनेगा वो जल्दी तो पुराना हो नहीं सकता। எனவே எந்த தங்க மாளிகை என்பது உருவாகுமோ அது சீக்கிரமாக பழசாகாது. सोना तो बहुत लंबे समय तक चमकता रहता है ना। தங்கம் என்பது நீண்ட காலம் வரை மின்னு கொண்டே இருக்கும் இல்லையா? फिर भी அப்பொழுதும் सोने को साफ तो जरूर करना पड़ेगा। தங்கத்தை கண்டிப்பாக சுத்தமாக்க வேண்டியதாக இருக்கும். भले कितनी भी चमक मारने वाला सोना हो फिर भी பல எவ்வளவு ஜொலிக்கக்கூடிய தங்கமாக இருந்தாலும் சரி, उसमें कुछ समय के बाद उसमें गंदगी चढ़ जाती है ஆனாலும் சில நேரம் பின்னால் அதன் மேல் அழுக்கு ஏறுகிறது. और वो सफाई उसकी करनी पड़ती है। பிறகு அதோடைய அழுக்கை நீக்குவதற்காக கிளீன் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. जेवर भले सच्चे सोने का बनाओ, आखिरी फिर भी उस जेवर की सफाई करनी पड़ती है। ஒரு நகை எவ்வளவு உண்மையான தங்கத்தால் உருவாக்கப்பட்டதாக இருக்கலாம், ஆனால் கடைசியில் ஒரு நாள் அதையும் சுத்தம் படுத்த வேண்டியதாக இருக்கும். तो भी ஆனாலும் साबित होता है நிரூபணம் ஆகுகிறது, बच्चों की आत्मा सोने मिसल थी। குழந்தைகளான உங்களுடைய ஆத்மா தங்கம் போல் இருந்தது, सोने जैसे थे, தங்கம் மாதிரி இருந்தீர்கள், सच्चे थे। உண்மையாக இருந்தீர்கள். फिर பிறகு कलयुग के अंत में கலியுகத்தின் கடைசியில் उसमें कचरा चढ़ जाता है, அதில் अழுக்கு ஏறுகிறது. तो सफाई करनी पड़ती है। எனவே அதை சுத்தம் படுத்த வேண்டியதாக இருக்கிறது. सफाई के बाद फिर उन्हें पॉलिश चाहिए। சுத்தம் படுத்திய பிறகு அதில் பாலிஷ் தேவைப்படுகிறது. तुम बच्चों को सदैव यही खुशी होनी चाहिए குழந்தைகளான உங்களுக்கு எப்பொழுதும் இந்த சந்தோஷம் இருக்கணும், कि हम तो नई दुनिया में जा रहे हैं। நாம் புது உலகத்தில் செல்கிறோம். क्या என்ன तुम बच्चों को ये खुशी होनी चाहिए। குழந்தைகளான உங்களுக்கு இந்த சந்தோஷம் என்பது இருக்கணும். और तथाकथित बेसिक ब्राह्मण वालों को ये खुशी नहीं होगी क्या? அந்த பெயருக்காக இருக்கக்கூடிய பேசிக் பிராமணர்களுக்கு இந்த சந்தோஷம் என்பது இருக்காது. என்ன कि हम नई दुनिया में जीते जी जाने वाले हैं। நாம் புது உலகத்தில் உயிர் இருக்கும் பொழுதே செல்கிறோம். क्या समझेंगे? அவர்கள் என்ன புரிந்து கொள்கிறார்கள்? ये शरीर छूट जाएगा, இந்த உடல் என்பது விட்டு விடுவோம், फिर कभी अगले जन्म में हम नई दुनिया में जाएंगे। பிறகு ஏதோ ஒரு அடுத்த ஜென்மத்தில் நாம் புது உலகத்திற்கு செல்வோம். और तुम्हारी बुद्धि में है, பிறகு உங்களுடைய புத்தியில் இருக்கிறது, हम तो நாம் इस शरीर से இதே உடல் மூலமாக इसी जन्म में இதே பிறவியில் जीते जी नई दुनिया में जाने वाले हैं। உயிர் இருக்கும் பொழுதே புது உலகத்திற்கு செல்ல போகிறோம்.
इस नरक में हमारा ये अंतिम जन्म है। இந்த நரகத்தில் இது நம்மளுடைய கடைசி பிறவியாகும். इसके बाद இதற்கு பின்னால் इस दुनिया में हमारा कोई जन्म होने वाला नहीं है। இந்த உலகத்தில் நமக்குன்னு ஏதோ ஒரு பிறவி ஜென்மம் என்பது இருக்காது. इन आंखों से तुम जो कुछ देखते हो जानते हो, இந்த கண்களின் மூலமாக நீங்கள் என்னவெல்லாம் பார்க்கிறீர்களோ தெரிந்து கொள்கிறீர்களோ ये पुरानी दुनिया है இது பழைய உலகமாகும். और ये सब पुराने शरीर है। பிறகு இது அனைத்தும் பழைய உடலாகும். इसलिए इनमें हमारा ममत्व लगने वाला नहीं है। அதனால்தான் இதில் நம்மளுடைய ஆசை என்பது இருக்காது. क्योंकि हमारे तो तीसरे नेत्र में नई दुनिया बसी हुई है। ஏனென்றால் நம்மளுடைய மூன்றாவது கண்ணில் புது உலகம் என்பது இருக்கிறது. हम कहाँ जाने वाले हैं? நாம் எங்கு செல்லவிருக்கிறோம்? हम तो हाथी बनने वाले हैं। புது உலகத்தின் ஒரு ஆளாக ஆகவிருக்கிறோம். अभी हमको सतयुग की नई दुनिया में नया शरीर लेना है। இப்பொழுது நாம் சத்யுகத்தின் புது உலகத்தில் புது உடலை எடுத்துக்கொள்ளணும். 5 तत्व भी नए बन जाएंगे। 5 தத்துவங்களும் புதுசாகிவிடும். अभी तो इस दुनिया की जो 5 तत्व पृथ्वी जलवायु अग्नि आकाश से जो शरीर बना हुआ है, இப்பொழுது இந்த உலகத்தில் எந்த நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயத்தின் மூலமாக இந்த உடல் என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறதோ वो पुराना है। அது பழைசாகும். नई दुनिया में शरीर भी हमारा புது உலகத்தில் நம்மளுடைய உடலும் पंचनकाया 5 तत्वों से புது உலகத்தில் நம்மளுடைய உடலும் 5 தத்துவங்களால் உருவாக்கப்பட்ட இந்த உடலும் தங்கம் போல உடலாக இருக்கும். सात्विक बनेगा। சாத்விகாக இருக்கும். तो ऐसे ऐसे अंदर में विचार सागर मंथन चलना चाहिए। எனவே உள்ளுக்குள் இப்படிப்பட்ட சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கணும். ये पढ़ाई है, இது படிப்பாகும். अंत तक तुम्हारी ये पढ़ाई चलेगी। கடைசி வரைக்கும் உங்களுடைய இந்த படிப்பு ஓடிக்கொண்டுதான் இருக்கும். क्या என்ன? उनकी पढ़ाई तो फिनिश हो गई। அவர்களுடைய படிப்பு என்பது முடிந்து விட்டது. யாருடையது? हैं? कृष्ण की और कृष्ण के जो भी फॉलोअर हुए अंतिम जन्म में, இந்த கடைசி வாழ்க்கையில் கிருஷ்ணரில் பிறகு கிருஷ்ணனுடைய ஃபாலோவர்ஸ்னுடைய दादा लेखराज और दादा लेखराज के जो भी फॉलो करने वाले हैं, தாதா லேக்ராஜ் பிறகு யாரெல்லாம் தாதா லேக்ராஜை ஃபாலோ செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ उनकी तो पढ़ाई फिनिश हो गई। அவர்களின் படிப்பு என்பது முடிந்து விட்டது. लेकिन तुम्हारी पढ़ाई अंत तक चलती रहेगी। जब ஆனால் உங்களுடைய படிப்பு கடைசி வரைக்கும் நடந்து கொண்டே இருக்கும். तक जीना है तब तक पढ़ तब तक तुम ज्ञान जल पीते हैं। எப்பொழுது வரைக்கும் வாழணுமோ அப்பொழுது வரைக்கும் இந்த ஞானத்தின் தண்ணீரை குடித்து கொண்டே இருக்கணும். पढ़ाई बंद हुई, படிப்பு முடிந்து விட்டால் जैसे ही तुम्हारी पढ़ाई बंद हुई எப்படி உங்களுடைய இந்த படிப்பு முடிந்து விடுகிறதோ तो विनाश हो जाएगा। அப்பொழுது அழிவு ஏற்படும். क्या? என்ன? तो पढ़ाई चलते रहना अच्छा है எனவே இந்த படிப்பு ஓடிக்கொண்டிருப்பது நல்லதா या पढ़ाई बंद होना अच्छा है? இல்லையானால் அது முடிவது நல்லதா? पढ़ाई चलते रहना चलते रहे। क्या अच्छा है? எது நல்லது? चलते रहना अच्छा है बाबा। पढ़ाई चलती रहे। हाँ படிப்பு ஓடிக்கொண்டிருப்பது நல்லதுன்னு சொல்றாங்க. அதுக்கு பாபா கேக்குறாரு, படிப்பு ஓடிக்கொண்டே இருக்கணுமா? अच्छा நல்லது. जल्दी जल्दी नई दुनिया जाना है, इसलिए पढ़ाई खत्म जल्दी 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 नई दुनिया में जाना है, इसलिए पढ़ाई खत्म होनी चाहिए। அவங்க திரும்ப இன்னொருத்தவங்க சொல்றாங்க, புது உலகத்தில் சீக்கிரமாக செல்லணும், படிப்பு முடிந்து விடணும். அதுக்கு பாபா கேக்குறாரு, புது உலகத்தில் சீக்கிரமாக செல்லணும், அதனால் இந்த படிப்பு முடிந்து விடணுமா? ताकि बाबा भाग जाए। அதனால் பாபா ஓடி விடணுமா? बाबा को भगाने का जल्दी पढ़ाई बंद होगी तो विनाश हो जाएगा। படிப்பு முடிந்து விட்டால் நிறுத்திவிட்டால் பிறகு அழிவு ஏற்படும். तुमको स्टूडेंट अपने को समझकर ईश्वरीय पढ़ाई की खुशी में रहना चाहिए। நீங்கள் உங்களை ஸ்டூடெண்ட் என்று புரிந்து கொண்டு ஈஸ்வரிய படிப்பின் போதையில் சந்தோஷத்தில் இருக்கணும். क्या खुशी में रहना चाहिए? हमको என்ன சந்தோஷத்தில் இருக்கணும்? हमको भगवान पढ़ाते हैं। நம்மளை கடவுள் படிப்பிக்கிறார். उन तथाकथित ब्राह्मणों को भगवान नहीं पढ़ाते, उनको कौन पढ़ाते हैं? அந்த பேருக்காக இருக்கக்கூடிய பிராமணர்களுக்கு கடவுள் படிப்பிக்க மாட்டார். யார் படிப்பிக்கிறாங்க? उनको मनुष्य गुरु दीदी दादी दादा அவர்களுக்கு மனித குருக்கள், தீதி தாதி தாதாக்கள்
देहधारी पढ़ाते हैं தேக और हमको தேகத்தில் இருக்கக்கூடியவர்கள் படிப்பிக்கிறார்கள். ஆனால் நமக்கு डायरेक्ट भगवान पढ़ाते हैं। டைரக்டாக கடவுள் தான் படிப்பிக்கிறார். ये खुशी कोई कम थोड़ी है, இந்த சந்தோஷம் கம்மியா? ये तो बहुत ऊंची खुशी है। இது மிகவும் ஒரு பெரிய சந்தோஷமாகும். परंतु ये भी जानते हो कि साथ साथ पढ़ाई के साथ साथ ஆனால் இதையும் அறிவீர்கள், கூட கூடவே படிப்பிற்கு கூடவே माया हमसे उल्टे काम भी करवा देती है। மாயை நம்மளிடம் வந்து தவறான காரியங்களையும் செய்விக்கிறது. पढ़ाई तो हम ऊंची पढ़ रहे हैं, लेकिन माया भी पीछे लगी हुई है। படிப்பு என்பது நாம் உயர்ந்த படிப்பை தான் படிக்கிறோம், ஆனால் மாயையும் பின்னாலே இருக்கிறது. वो माया क्या करती है? वो माया जो है, மாயை என்ன செய்கிறது? माया जो है वो हमसे उल्टे काम करवा देती है। அந்த மாயை என்ன இருக்கிறதோ அது நம்ம மூலமாக தலைகீழான செயல்களை செய்விக்கிறது. 5-6 वर्ष पवित्र रहते हैं, 5-6 வருடங்கள் தூய்மையாக இருக்கிறார்கள். फिर माया गटर में डाल देती है। பிறகு மாயை குழியில் தள்ளிவிடுகிறது. पढ़ाई तो हम ऊंची पढ़ते हैं, படிப்பு என்னவோ நாம் உயர்ந்த படிப்பை தான் படிக்கிறோம். वो ऊंची पढ़ाई का प्रभाव ये होता है 5-6 साल तक भी हम अच्छे से चलते हैं, पवित्र रहते हैं। அந்த உயர்ந்த படிப்பினுடைய பிரபாவம் என்ன ஏற்படுகிறது என்றால் நாம் 5-6 வருடங்கள் வரும் மிகவும் நன்றாக படிக்கிறோம், தூய்மையாக இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம். फिर माया गिरा देती है। பிறகு மாயை விழ வைக்கிறது. हम गिरा हूँ, ये भावना पैदा हो जाती है। நான் விழுந்திருக்கிறேன் என்ற அந்த பாவனை உருவாகுகிறது. एक बार गिरे फिर वो अवस्था नहीं बन पाती। ஒரு வாட்டி விழுந்து விட்டால் பிறகு அந்த நிலை என்பது உருவாகாது. जैसे कि 5 माल से नीचे गिर जाते हैं, எப்படியானால் அந்த 5 மாடியிலிருந்து கீழே விழுகிறோம். वो गिरने की बात बार बार अंदर को खाती रहती है। அந்த விழக்கூடிய விஷயம் அடிக்கடி மனசை உறுத்தி கொண்டே இருக்கும். ज्ञान में चलने के बाद कोई गिरते हैं ஞானத்தில் நடக்கும் பொழுது யாராவது விழுகிறார்கள் என்றால் तो गिरने की बात बार बार दिल के अंदर खाती रहती है। அந்த விழக்கூடிய விஷயம் अடிக்கடி மனசுக்குள் உறுத்தி கொண்டே இருக்கும். अभी तो बच्चों को सारी स्मृति रहती है। இப்பொழுது குழந்தைகளான உங்களுக்கு எல்லா நினைவும் இருக்கணும். इस जन्म में जो पाप किए हैं, இந்த பிறவியில் எந்த பாவத்தை செய்தோமோ हर एक आत्मा को अपने जीवन का तो पता है। ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி அறிவீர்கள், कोई தெரியும். मंद बुद्धि, कोई विशाल बुद्धि होते हैं। சிலர் டல் புத்தியாக இருக்கிறார்கள், சிலர் அகலமாக புத்தி கொண்டவர்களாக இருக்கிறார்கள், பெரிய புத்தி கொண்டவர்களாக இருக்கிறார்கள். छोटेपन की सारी बातें याद तो रहती है ना। சின்ன வயசின் எல்லா விஷயமும் ஞாபகத்தில் இருக்கிறது இல்லையா? बाबा भी तो छोटेपन में ही हिस्ट्री सुनाते हैं। பாபாவும் தான் சின்ன வயசினுடைய ஹிஸ்டரியை சொல்கிறார். बुद्धि में याद आती तो है ना। புத்தியில் நினைவு என்பது வருகிறது இல்லையா? बाबा को वो जगह याद है, सब याद है। பாபாவிற்கு இடம் இடம் எல்லாமே நினைவில் இருக்கிறது. परंतु अभी तो वहाँ सब नई जगह बन गई होगी। ஆனால் இப்பொழுது அது எல்லாம் புது இடமாக மாறிவிட்டிருக்கும். 5 वर्ष से लेकर अपनी जीवन कहानी याद होनी चाहिए। 5 வருடத்திலிருந்து தன்னுடைய வாழ்க்கையின் வரலாறு என்பது ஞாபகத்தில் இருக்கணும். अगर भूल गए हैं, ஒருவேளை மறந்து விட்டால் 5 वर्ष से बाद वाली जीवन कहानी बचपन की अगर भूल गए हैं 5 வருடத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய தன்னுடைய வாழ்க்கை வரலாறை மறந்து விட்டால் तो उनको कहेंगे डल बुद्धि। பிறகு அவர்களை டல் புத்தி என்று சொல்லப்படும். बाबा कहते हैं தந்தை சொல்கிறார், कि अपनी जीवन कहानी लिखो। தன்னுடைய வாழ்க்கை வரலாறை எழுதுங்கள். ये लाइफ की बात है ना। இது வாழ்க்கையின் விஷயமாகும் இல்லையா? मालूम पड़ता है कि ये लाइफ में कितना चमत्कारी था। இதன் மூலமாக தெரிய வரும் இந்த வாழ்க்கையில் எவ்வளவு ஒரு மேஜிக் இருந்தது. गांधी इंदिरा आदि के कितने बड़े बड़े वॉल्यूम बनते हैं जीवन कहानी के। காந்தி, இந்திரா இவர்களின் எவ்வளவு பெரிய பெரிய வாழ்க்கை வரலாறின் புத்தகங்கள் உருவாகுகிறது. लाइफ तो वास्तव में तुम्हारी वैल्यूबल है। உண்மையில் பார்த்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை தான் மதிப்பு வாய்ந்ததாகும். और इंदिरा गांधी और
गांधी जी की लाइफ कोई वैल्यूबल नहीं है। क्यों? அந்த இந்திரா காந்தி இல்லையானால் காந்திஜியினுடைய லைஃப் அவ்வளவு வேல்யூபிளாக இல்லை. ஏன்? ये तो मारती वो भी ठीक बात है, लेकिन उनको कांटों का ताज मिलता है। ஏனென்றால் அவர்களுக்கு முள்ளால் உருவாக்கிய மகுடம் கிடைக்கிறது. क्या? என்ன? उनको जो ताज मिलता है அவர்களுக்கு எந்த மகுடம் கிடைக்கிறதோ वो कांटों का ताज मिलता है, और तुमको அது முள்ளால் உருவாக்கியதாக கிடைக்கிறது. ஆனால் உங்களுக்கு हीरे का हीरे जवाहरात का ताज मिलता है। வைரம் வைடூரியத்தின் மகுடம் கிடைக்கிறது. तुम जो राजाई करते हो, நீங்க எந்த ராஜாங்கத்தை செய்கிறீர்களோ நடத்துகிறீர்களோ हीरे जवाहरात जैसी आत्माओं के ऊपर राजाई करते हो। வைரம் வைடூரியம் போன்ற ஆத்மாக்களின் மேல் நீங்கள் ராஜ்யத்தை செய்கிறீர்கள். और वो किसके ऊपर राजाई करते हैं? பிறகு அவர்கள் யார் மேல் ஆட்சியை செய்கிறார்கள்? कांटों जिनके ऊपर राजाई करते हैं वो पत्थर मार के नाकी तोड़ देते हैं। யார் மேல் அவர்கள் ஆட்சி செய்கிறார்களோ அவர்கள் கல்லை வீசி அவர்களின் மூக்கையை உடைத்து விடுகிறார்கள். फिर प्लास्टिक सर्जरी करानी पड़ती है। பிறகு பிளாஸ்டிக் சர்ஜரி செய்ய வேண்டியதாக இருக்கிறது. तो लाइफ तो वास्तव में तुम्हारी वैल्यूबल है। எனவே உங்களுடைய வாழ்க்கை தான் மதிப்பு வாய்ந்ததாகும். तुम लोगों के आगे तो और कितने बड़े बड़े वॉल्यूम बनते हैं। உங்களுக்கு முன்னால் இன்னும் எவ்வளவு பெரிய பெரிய வால்யூம் உருவாகுகிறது. लाइफ तो वास्तव में तुम्हारी वैल्यूबल। உண்மையாக உங்களுடைய வாழ்க்கை தான் மதிப்பு வாய்ந்ததாகும். तुम लोगों के आगे कोई की भी लाइफ உங்களுக்கு முன்னால் யாருடைய வாழ்க்கையும் बर्थ ना टिपेगी। ஒரே ஒரு பைசாவுக்கும் மதிப்பு வாய்ந்ததாக இல்லை. तुम्हारी नजर में तो वो कोई लाइफ नहीं है। உங்களுக்கு மாதிரி யாருடைய வாழ்க்கையும் மதிப்பு வாய்ந்ததாக இல்லை. वंडरफुल लाइफ तुम्हारी ये है। உங்களுடைய இது வண்டர்ஃபுல் அதிசயமான வாழ்க்கையாகும். यह है मोस्ट वैल्यूबल लाइफ। இது மிகவும் அதிகமாக மதிப்பு வாய்ந்த வாழ்க்கையாகும். अमूल्य जीवन है। மதிப்புள்ள வாழ்க்கையாகும். क्या? என்ன? अमूल्य क्या होता है? மதிப்பு வாய்ந்தது என்றால் என்ன? चांदी, सोना, हीरा क्या अमूल्य होता है? வைரம், வெள்ளி, தங்கம் எந்த மதிப்பு இருக்கிறது? हीरे की भी कीमत होती है, लेकिन कोई कोई हीरा ऐसा होता है இது இந்த மூணில் வைரம் தான் மதிப்பு வாய்ந்ததாகும். ஆனால் ஒரு சில வைரம் இப்படியும் இருக்கிறது इसकी कीमत कोई आंक ही नहीं सकता। எதோடைய மதிப்பை யாராலையும் கணக்கிட முடியாது. सही है। எந்த வைரம்னு கேக்குறாரு? कोई नहीं हीरा ऐसा है கொய்னூர் வைரம் இப்படிப்பட்டதாக இருக்கிறது. जिसकी आज तक कोई कीमत आंक नहीं सका। இன்றைய நாள் வரை யாராலையும் அதனுடைய மதிப்பை கணக்கெடுக்க முடியவில்லை. तुम्हारी जीवन अमूल्य हुई ना। எனவே உங்களுடைய வாழ்க்கை மதிப்பு வாய்ந்ததாக இருக்கிறது இல்லையா? तुम्हारे इस जीवन की वैल्यू नहीं कही जा सकती है। உங்களுடைய இந்த வாழ்க்கையின் மதிப்பை சொல்ல முடியாது. इस समय तुम बहुत सर्विस करते हो। இப்பொழுது இந்த நேரத்தில் நீங்கள் அதிகமாக சர்வீஸை செய்கிறீர்கள். ये लक्ष्मी नारायण तो कुछ भी सर्विस नहीं करते हैं। இந்த லட்சுமி நாராயண் எந்த சர்வீஸையும் செய்வதில்லை. कौन से लक्ष्मी नारायण? எந்த லட்சுமி நாராயண்? जो सत्य के लक्ष्मी नारायण है, राधा कृष्ण के जन्म रूप में जन्म लेकर के प्रिंस बनते हैं। யார் சத்தியுகத்தில் லட்சுமி நாராயணாக இருக்கிறார்களோ ராதாகிருஷ்ணன் ரூபத்தில் பிறப்பு எடுக்கிறார்கள். பிறகு பெரிதாகிவிட்டு होकर नारायण बनते हैं। பிரின்ஸ் பிரின்சஸில் இருந்து நாராயணன் ஆகுகிறார்கள். उनकी तो कुछ भी वैल्यू नहीं है। அவர்களுக்கு எந்த விதமான மதிப்பும் இல்லை. क्यों? ஏன்? वो शरीर छोड़ दिया। नहीं, शरीर भी छोड़ दिया। அவங்க சொல்றாங்க ஏன்னா அவங்க உடலை விட்டு விட்டாங்க. அதுக்கு பாபா சொல்றாரு உடலையும் விட்டு விட்டாங்க. ஆனா सत्युग में जो लक्ष्मी नारायण जन्म लेंगे சத்தியுகத்தில் எந்த லட்சுமி நாராயண் பிறப்பை எடுத்துக்கொள்வார்களோ वो कोई की सेवा नहीं करें, विश्व का कल्याण नहीं करेंगे। அவர்கள் யாருடைய சேவையும் செய்ய மாட்டார்கள். உலகத்திற்கு நன்மையை செய்ய மாட்டார்கள். वो कोई सेवा नहीं करते, அவர்கள் எந்த சேவையும் செய்வதில்லை. इसलिए उनकी कोई वैल्यू नहीं है। அதனால்தான் அவர்களுக்கு எந்த விதமான மதிப்பும் இல்லை. तुम्हारी लाइफ बहुत वैल्यू है, உங்களுடைய வாழ்க்கை மிகவும் மதிப்பு வாய்ந்ததாகும். जबकि औरों की भी ऐसी जीवन बनाने की तुम सर्विस करते हो। இதே போல்தான் நீங்கள் மற்றவர்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக சர்வீஸை செய்கிறீர்கள். तो गायन लाइफ तुम्हारी लाइफ हो जाती है। எனவே உங்களுடைய வாழ்க்கை பாடக்கூடிய பாடலுக்கு தகுந்த வாழ்க்கையாக மாறுகிறது. वैष्णो देवी का भी मंदिर है ना। வைஷ்ணவ் தேவினுடைய கோவிலும் இருக்கிறது இல்லையா?
मंदिर किस बात की यादगार है? கோவில் என்பது எந்த விஷயத்தினுடைய நினைவாகுகிறது? हम क्या हैं? हाँ, मंदिर जो बना है वो प्योरिटी की यादगार है कि मंदिर में वो वैष्णो देवी की कितनी पूजा होती है। கோவில் என்பது இருக்கிறது, அது தூய்மையினுடைய அடையாளமாகும். எனவே கோவிலில் வைஷ்ணவ தேவிக்கு எவ்வளவு பூஜை நடக்கிறது, कितना बड़ा मेला लगता है। எவ்வளவு பெரிய திருவிழா நடக்கிறது. अभी तुम सब वैष्णव, இப்பொழுது நீங்கள் அனைவரும் வைஷ்ணவர்கள் ஆவீர்கள். मनुष्यों की तो ये भी बुद्धि नहीं चलती है மனிதர்களுக்கு இந்த புத்தியும் ஓடுவதில்லை. कि एक ही सिर्फ वैष्णव थोड़ा ही होगा। வெறும் ஒருத்தர் வைஷ்ணவாக இருக்க முடியுமா என்ன? एक ही वैष्णो देवी होगी क्या? ஒரே ஒரு வைஷ்ணவ தேவி தான் இருப்பாங்களா என்ன? एक ही होगी या नंबरवार भुजाएं भी होगी? ஒருத்தர் தான் இருப்பாங்களா, இல்லையானால் வரிசைகரமாக கைகளும் இருக்குமா? नंबरवार भुजाएं होगी। வரிசைகரமாக கைகள் இருக்கும். கைகள் என்றால் சகயோகிகள். 22 मार्च 1967 की वाणी का चौथा पेज। வாணியினுடைய 4வது பக்கம். वैष्णव माना कि तुम पवित्र बन गए। வைஷ்ணவர் என்றால் நீங்கள் தூய்மையாகி விட்டீர்கள், विष्णु की औलाद बन गए। விஷ்ணுவினுடைய குழந்தைகளாக ஆகிவிட்டீர்கள். विष्णु माना விஷ்ணு என்றால் विष्णु விஷ்ணு. माना जिसमें विषय विकार बिल्कुल नहीं है, அப்படியானால் யாருக்குள் விஷய விகாரம் சுத்தமாக இல்லை, वो है वैष्णव। அவங்கதான் வைஷ்ணவ். और विष्णु जिसको कहते हैं பிறகு யாரை விஷ்ணு என்று சொல்லப்படுகிறதோ उसकी तुम औलाद हो। அவர்களுடைய குழந்தை ஆவீர்கள் நீங்கள். तो जैसे तुम्हारी रचयिता वैसे तुम रचना बन जाते हो। எனவே எப்படிப்பட்ட உங்களுடைய படைப்பாளி இருக்கிறார்களோ நீங்கள் அப்படிப்பட்ட படைப்பா ஆகுகிறீர்கள். तुम भी पवित्र बनते हो। खान पान भी तुम्हारा वैष्णव है। நீங்களும் தூய்மையாகுகிறீர்கள். உங்களுடைய சாப்பாடு குடிப்பது எல்லாம் வைஷ்ணவர்கள் மாதிரி இருக்கிறது. पहले नंबर विकार में तो तुम वैष्णव हो ना। முதல் நம்பர் விகாரத்தில் நீங்கள் வைஷ்ணவர்கள் இருக்கிறீர்கள் இல்லையா? क्या विकारों की जो बातें हैं, என்ன விகாரங்களின் எந்த விஷயம் இருக்கிறதோ, विकारों को ग्रहण करने की जो बातें हैं, விகாரங்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய எந்த விஷயம் இருக்கிறதோ उनमें तुम वैष्णव हो। तो அதில் நீங்கள் வைஷ்ணவர்கள் ஆவீர்கள். विकारों को ग्रहण नहीं करते। நீங்கள் விகாரங்களை எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள். जगदम्बा की ये सब बच्चियां ब्रह्मा कुमार कुमारियां है ना। ஜெகதம்பாவே நீங்கள் அனைவரும் குழந்தைகள் பிரம்மகுமார் குமாரிகள் இல்லையா? ब्रह्मा और सरस्वती, பிரம்மா பிறகு சரஸ்வதி, बाकी सब है उनकी संतान। பிறகு அனைவரும் அவங்களுடைய குழந்தைகள் ஆவார்கள். इनकी யாருடைய? ब्रह्मा और सरस्वती பிரம்மா பிறகு சரஸ்வதி किसकी संतान है? யாருடைய குழந்தைகள்? हैं? जगदम्बा की ये सब बच्चियां ब्रह्मा कुमार कुमारी है। ஜெகதம்பாவின் இவங்கள் அனைவரும் குழந்தைகள் பிரம்மகுமார் குமாரிகள் ஆவார்கள். ब्रह्मा और सरस्वती பிரம்மா பிறகு சரஸ்வதி. जो भी पुराने पुराने हैं எந்த பழையவங்களான் இருக்கிறார்களோ वो सब किसकी संतान हुए? அவர்கள் அனைவரும் யாருடைய குழந்தைகள் ஆகுகிறார்கள்? जगदम्बा की संतान है। ஜெகதம்பாவினுடைய குழந்தைகள். और बाकी सब है उनकी संतान। பிறகு மிச்ச அனைவரும் அவங்களுடைய குழந்தைகள் ஆவாங்க. किनकी संतान? யாருடைய குழந்தைகள்? ब्रह्मा सरस्वती की संतान। பிரம்மா नंबर சரஸ்வதியினுடைய குழந்தைகள். 4 देवियां हैं பரிசைகரமாக தேவிகள் இருக்கிறார்கள். जिनकी पूजा होती है। யாருக்கு பூஜை நடக்கிறது? बाकी इतनी भुजाएं आदि जो दे दी है वो सब फालतू है। மிச்சபடி எந்த கைகள் எல்லாம் கொடுத்து விட்டனரோ அது எல்லாம் சும்மா கொடுத்து விட்டனர். तुम बहुतों को आप समान बनाते हो, நீங்கள் நிறைய பேரை உங்களுக்கு தனக்கு சமமாக ஆக்குகிறீர்கள். भुजाएं दे दी है। எனவே கைகள் எடுத்துக்கொள்கிறீர்கள். ब्रह्मा को भी 1000 भुजाओं वाला, பிரம்மா 1000 கரங்கள் கொண்டவங்க இருப்பாங்களா? 100 भुजाओं वाला 100 கரங்கள் கொண்டவங்க दिखाते हैं ना। காமிக்கிறார்கள் இல்லையா? तो ब्रह्मा को भी इतने सहयोगी होंगे ना। எனவே பிரம்மாவுக்கும் இவ்வளவு சகயோகிகள் இருப்பார்கள் இல்லையா? ये सब भक्ति मार्ग की बातें समझाई जाती है। இது அனைத்தும் பக்தி மார்க்கத்தினுடைய விஷயம்தான் புரிய வைக்கப்படுகிறது. क्या என்ன? ब्रह्मा को इतनी भुजाएं देते हैं, பிரம்மாவுக்கு இவ்வளவு கரங்களை கொடுக்கறாங்க. शंकर को भुजाएं नहीं देते। பிறகு சங்கருக்கு கரங்களை கொடுப்பதில்லை.
जो 2 भुजाएं दी हैं எந்த 2 கைகளை கொடுத்திருக்கிறார்களோ वो भी जगन्नाथ के मंदिर में काटी हुई दिखाई गई। அதுவும் ஜெகநாதனுடைய கோவிலில் உடைந்திருக்கிற மாதிரி காமித்திருக்கிறார்கள். तो ये क्या? எனவே இது என்ன? उनको इतनी भुजाएं அவர்களுக்கு இவ்வளவு கரங்கள், और तुमको பிறகு உங்களுக்கு तुमको जो 2 भुजाएं थी वो भी कट गई। உங்களுக்கு எந்த 2 கைகள் இருந்ததோ அதுவும் வெட்டி விட்டன. क्या मतलब हुआ? இதனுடைய அர்த்தம் என்ன? ऐसे क्यों होता है? ஏன் இப்படி நடக்கிறது? क्यों नहीं रहा? ஆரம்பத்தில் யாரும் சகயோகிகளாக இல்லை என்று சொல்கிறார்கள். அதுக்கு பாபா கேக்குறாரு, ஏன் இல்லை? हैं? ऐसी जिंदगी क्यों बनाना चाहिए जो कोई सहयोगी ना रहा? இப்படிப்பட்ட வாழ்க்கையை ஏன் உருவாக்கணும்? அதில் யாருமே சகயோகமே தரவில்லை. हम किसी के न हुए, कोई हमारा न हुआ। நாம் யாருடையவர்களாகவும் ஆகவில்லை, யாரும் நம்மளுடையவர்களாகவும் ஆகவில்லை. हैं? जिंदगी ऐसी बनानी चाहिए कि हम दूसरों की सहयोग करें। दूसरे வாழ்க்கை இப்படிப்பட்டதாக உருவாக்க வேண்டும். என்னவென்றால் நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யணும், மற்றவர்கள் நமக்கு உதவி हमारा செய்யணும். सहयोग करें। फिर वो जो विश्व के मालिक कहे जाते हैं उनके ऐसी दशा क्यों हो जाती है? பிறகு யாரை உலகத்திற்கு எஜமானர் என்று சொல்லப்படுகிறதோ அவர்களுக்கு ஏன் இப்படிப்பட்ட நிலைமை வருகிறது? हैं? ये सारी दुनिया झूठी है और उसको हाँ, அவங்க சொல்றாங்க இந்த முழு அனைத்து உலகமும் பொய்யானதாகும். कठोर पुरुषार्थ है। இது ஒரு கடினமான புருஷார்த்த முயற்சி ஆகும். क्या? என்ன? कड़ा पुरुषार्थ। ஒரு ஸ்ட்ராங்கான புருஷார்த்தம். जो कड़क काम करने वाला होता है उसका सहयोगी बिरले निकलते हैं। யாரு ஒரு கடினமான விஷயத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு உதவியை கொடுக்கக்கூடியவர்கள் யாராவது ஒருத்தர் தான் வருவார்கள். और जो सहज रूप में काम करने वाला होता है பிறகு யாரு சகஜமாக வேலையை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்களோ उसके सहयोगी ढेर सारे हो जाते हैं। அவருக்கு நிறைய பேர் சகயோகியாக ஆகுகிறார்கள். तो எனவே तुम जानते हो நீங்கள் कि ब्रह्मा को அறிவீர்கள் कितनी भुजाएं हैं। பிரம்மாவிற்கு எவ்வளவு கரங்கள் இருக்கிறது. इतनी भुजाएं होने का राज क्या है? இவ்வளவு கரங்கள் இருக்கக்கூடிய ரகசியம் என்ன? हैं? सब सहयोगी उनका पार्ट है सहज सहज पार्ट। அவருடைய பார்ட் என்னவென்றால் சகஜமான பார்ட் ஆகும். सहज सहज पुरुषार्थ करने का पार्ट। சகஜமாக புருஷார்த்தத்தை செய்யக்கூடிய பார்ட் ஆகும். और तुम्हारा है பிறகு உங்களுடையது कठोर पुरुषार्थ करने का पार्ट। கடினமான முயற்சியை செய்யக்கூடிய பார்ட் ஆகும். तुम जो पुरुषार्थ करते हो, जितनी ऊंचाई का पुरुषार्थ करते हो, நீங்கள் எவ்வளவு உயர்ந்த நிலையினுடைய புருஷார்த்தத்தை முயற்சியை செய்கிறீர்களோ उतना पुरुषार्थ कोई बिरले ही करे। அப்படிப்பட்ட முயற்சியை யாராவது ஒருத்தர் தான் செய்வார்கள். ये सब भक्ति मार्ग की बातें हैं। இது எல்லாம் பக்தி மார்க்கத்தினுடைய விஷயங்கள். 100 भुजाएं, 1000 भुजाएं 100 கரங்கள், 1000 கரங்கள் जो दिखाई जाती है எது காமிக்கப்படுகிறதோ वो बाप समझाते हैं। அது தந்தை புரிய வைக்கிறார். बाप कहते हैं कि दैवी गुण धारण करने हैं, தந்தை சொல்கிறார் தெய்வீக குணத்தை தாரணை செய்யணும், किसको भी दुख नहीं दो, யாருக்கும் துக்கத்தை தராதீர்கள், उल्टा सुल्टा रास्ता बताकर कोई का सत्यानाश नहीं करो। தலகீனான வழியை சொல்லிவிட்டு யாரையும் அழித்து விடாதீர்கள். क्या என்ன? अपने स्वार्थ के लिए क्या करते हैं? தன்னுடைய சுயநலத்திற்காக என்ன செய்கிறார்கள்? दूसरों को उल्टा रास्ता बता देते। மற்றவர்களுக்கு தலகீழான வழியை சொல்லி விடுகிறார்கள். एक ही मुख्य बात समझानी चाहिए, ஒரே ஒரு முக்கியமான விஷயத்தை தான் புரிய வைக்கணும். बाप को याद करो தந்தையை நினைவு செய்யுங்க, और பிறகு वर्षे को याद करो। ஆஸ்தியை நினைவு செய்யுங்க. बस போதும். बैच पर ये बात समझाओ। பேட்ஜ் மீது இந்த விஷயத்தை புரிய வையுங்கள். बैच में பேட்ஜில் एक तरफ है त्रिमूर्ति शिव ஒரு பக்கம் திருமூர்த்தி சிவன் இருக்கிறார், और दूसरी तरफ है वर्षा लक्ष्मी नारायण। பிறகு இன்னொரு பக்கம் ஆஸ்தி லக்ஷ்மி நாராயண் இருக்கிறாங்க. दोनों की अच्छी तरह समझानी दो। இரண்டு மேலையும் நல்ல விதமான புரிய வைங்க. और लंबा लंबा समझाने की दरकार नहीं, कोई जरूर नहीं कि 4-5 चित्रों पर समझाना है। இன்னும் நீளமாக புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏதோ ஒரு 4-5 படங்கள் மேல் புரிய வைக்கணும் அவசியம் இல்லை. कोई को निश्चय बैठाने के लिए 2 चित्र ही काफी है। யாருக்காவது நிச்சயத்தை அமர வைப்பதற்காக இந்த 2 விஷயங்களுமே போதும். जो बैच में दिए हुए हैं। எது பேட்ஜில் கொடுக்கப்பட்டிருக்கிறது? कौन सा बैच? எந்த பேட்ஜ்?
वो प्लास्टिक का स्टील वाला बैज அந்த பிளாஸ்டிக்கில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டீல்ல இருக்கக்கூடிய பேட்ஜா? है? என்ன? बैज कौन सा எந்த பேட்ஜ்? चैतन्य है? जड़ बैज ஜடமான பேட்ஜா? नहीं, இல்லை. जड़ बैज की जानकारी बुद्धि में होगी तो दूसरों को जड़ बैज ही समझा देंगे। ஜடமான பேட்ஜினுடைய ஞானம் இருந்தால் ஜடமான பேட்ஜில் தான் புரிய வைப்பார்கள். चैतन्य और जो चैतन्य बैज है, எனவே பிறகு எந்த சைத்தன்யமான பேட்ஜ் இருக்கிறதோ, ब्रह्मा का पार्ट किसका है चैतन्य में? பிரம்மாவினுடைய பார்ட் யாரு சைத்தன்யத்தில்? विष्णु का पार्ट इस दुनिया में किसका है वर्तमान में? விஷ்ணுவினுடைய பார்ட் இந்த உலகத்தில் இப்பொழுது யாருடையது? और शंकर का पार्ट इस समय कौन बजा रहा है? பிறகு சங்கரனுடைய பாட்டை யார் செய்கிறார்கள்? ये बात, ये बैज है, ये त्रिमूर्ति शिव की जानकारी तुम्हारी बुद्धि में होगी இந்த விஷயம், இந்த புத்தி, இந்த பேட்ஜினுடைய விஷயம் உங்களுடைய புத்தியில் இருந்தால், திருமூர்த்தி சிவன் உங்களுடைய புத்தியில் இருந்தால், तो तुम दूसरों को भी दे सकोगे। பிறகு நீங்கள் மற்றவர்களுக்கும் தர முடியும். तो ये त्रिमूर्ति शिव का बैज எனவே இந்த திருமூர்த்தி சிவனுடைய பேட்ஜ் बुद्धि रूपी पॉकेट के अंदर पड़ा हुआ हो। புத்தி ரூபமான பாக்கெட்டுக்குள் இருக்கணும். कभी बोला मुरली में कि बैज पॉकेट के बाहर हो? எப்பொழுதாவது இது சொல்லிருக்காரா என்ன முரளியில், இந்த பேட்ஜ் வந்து பாக்கெட்டுக்கு வெளியில் இருக்கணும் என்று? है? लेकिन तथागत ब्राह्मण क्या करते हैं? இல்லை. எனவே இந்த பேருக்காக இருக்கக்கூடிய பிராமணர்கள் என்ன சொல்லிருக்காங்க, என்ன பண்றாங்க? बैज को बाहर रखते हैं। बाहर பேட்ஜை பார் வெளியே வைக்கிறார்கள். बाहर लटकाने की बात नहीं है, இது வெளியே தொங்க விட வேண்டிய விஷயம் இல்லை. ये है पॉकेट के अंदर रखने की बात। இது பாக்கெட்டுக்குள் வைக்க வேண்டிய விஷயமாகும். मुरली में जहाँ कहीं बोला पॉकेट में पड़ा रहे, முரளியில் எங்கெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ என்ன சொல்லியிருக்கிறார், அந்த பாக்கெட்டில் பேட்ஜ் இருக்கணும் என்று சொல்லியிருக்கிறார். पॉकेट में पढ़ा रहे वो भी स्थूल पॉकेट समझ लेते हैं। है कौन सी அந்த ஜேபுல பேட்ஜ் இருக்கணும் என்று சொல்லியிருக்கிறார் என்றால் இதையும் ஸ்தூலத்தில் எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் இது உண்மையில் எந்த விஷயமாகும்? बुद्धि रूपी पॉकेट पॉकेट में ये त्रिमूर्ति शिव की जानकारी बुद्धि में अच्छी तरह बैठी हुई होनी चाहिए। புத்தி ரூபமான ஜேபில் இந்த திருமூர்த்தி சிவனுடைய ஞானம் நல்ல விதமாக அமர்ந்திருக்கணும். और दूसरी तरफ लक्ष्मी नारायण का क्या पार्ट होता है? பிறகு இரண்டாவது பக்கம் லட்சுமி நாராயணனுக்கு எந்த நடிப்பு இருக்கிறது, कैसे वो पार्ट मिलता है? அவர்களுக்கு எப்படி நாடகம் கிடைக்கிறது, कैसे वो विश्व के मालिक बनते हैं? அவர்கள் எப்படி முழு உலகத்திற்கும் எஜமானர்களாக ஆகுகிறார்கள், वो वर्षे की बात नहीं समझा। அந்த ஆஸ்தினுடைய விஷயத்தையும் புரிய வைக்கணும். तो बैठ पर समझाओ, बाबा ने समझाया है எனவே அந்த பேஜ் மேல புரிய வைங்கள். பாபா புரிய வைத்திருக்கிறார், कि मेरे भक्तों को समझाओ। என்னுடைய பக்தர்களுக்கு புரிய வைங்க. क्या? என்ன? मेरे भक्तों को समझाओ। जो मेरे भगत हैं யார் என்னுடைய பக்தர்களாக இருக்கிறார்களோ उनको समझाओ, அவர்களுக்கு புரிய வைங்கள். देवताओं के भक्तों को नहीं, தேவதாவின் பக்தர்களை இல்லை, देवियों के भक्तों को नहीं, தேவிகளின் பக்தர்களை இல்லை, जो रावण जैसे राक्षसों के भगत हैं उनको भी नहीं, யாரு ராவன் மாதிரி ராட்சசர்களுடைய பக்தர்களாக இருக்கிறார்களோ அவர்களையும் இல்லை, धर्म पिताओं के भक्तों को नहीं। தர்மபிதாவின் பக்தர்களை இல்லை. इसको समझाओ, ஆனால் யாரை புரிய வைங்கள்? जो मेरे भगत है। யார் என்னுடைய பக்தர்களாக இருக்கிறார்கள். मेरे भगत का क्या मतलब? என்னுடைய பக்தர்கள் என்றால் என்ன அர்த்தமாகுகிறது? भगवान आकर के वारिसदार बच्चे बनाता है कि भगत बनाता है? கடவுள் வந்து வாரிசை உருவாக்குகிறாரா இல்லையானால் பக்தர்களை உருவாக்குகிறாரா? बच्चा बन तो ये क्यों कहा मेरे भक्तों को समझाओ? வாரிசை உருவாக்குகிறார். எனவே என்னுடைய பக்தர்களை புரிய வைங்கள் என்று ஏன் சொல்லியிருக்கிறார்? तो देखिए मैं बेसिक नॉलेज का बात नहीं, मेरे भगत जो सुप्रीम सोल बाप इस सृष्टि पर आते हैं वो तो वारिसदार बच्चे ही बनाते हैं। சுப்ரீம் சோல் இந்த உலகத்தில் வருகிறார், அவர் வாரிசை குழந்தைகளை தான் உருவாக்குகிறார். लेकिन जिसमें प्रवेश करते हैं ஆனால் யாருக்குள் நுழைகிறாரோ उसकी प्रजा भी बनती है, அவரின் பிரஜைகளும் உருவாக்குகிறார்கள். उसके वारिसदार बच्चे भी बनते हैं, பிறகு அவருக்கு வாரிஸ் குழந்தைகளும் உருவாகுகிறாங்க, उसके दास दासी भी बनते हैं அவருக்கு தாசதாசிகளும் உருவாகுகிறார்கள், வேலைக்கார் வேலைக்காரிகள். और उसके भगत भी बनते பிறகு அவருடைய பக்தர்களும் உருவாகுகிறார்கள். हैं।
तो बाबा ने समझाया कि मेरे भक्तों को समझाओ। எனவே பாபா புரிய வைத்திருக்கிறார், என்னுடைய பக்தர்களுக்கு புரிய வையுங்கள். वो भक्त मिलेंगे मंदिरों में। அந்த பக்தர்கள் கோவில்ல தான் கிடைப்பார்கள். क्या? என்ன? भक्त मंदिर में। कौन से मंदिरों में? என்ன கோவில்? शिव मंदिर में। सभी मंदिर में तो भक्त मिलते ही बाबा। मेरे भक्त मिलेंगे मंदिरों में। என்னுடைய பக்தர்கள் கோவிலில் தான் கிடைப்பார்கள். सेंटर में जो भी मंदिर है सेंटर से है, எந்த கோவில் எல்லாம் இருக்கிறதோ, சென்டர்ஸ் இருக்கிறதோ, गीता पाठशालाएं हैं, கீதா பாடசாலைகள் இருக்கிறதோ, उनमें मेरे भक्त मिलेंगे। அதில் என்னுடைய பக்தர்கள் கிடைப்பாங்க. शिव के मंदिर में जाओ, சிவனுடைய கோவிலுக்கு செல்லுங்கள். जो मेरे असली भक्त हैं वो वहाँ ही मिलेंगे। என்னுடைய உண்மையான பக்தர்கள் அங்குதான் கிடைப்பார்கள். कहाँ? எங்கு? शिव के मंदिर में। शिव के मंदिर में। சிவனுடைய கோவில். तुम जानते हो நீங்கள் அறிவீர்கள், कि आप ही पूज्य और आप ही पुजारी तुम बनते हो। நாம் தானாவே பூஜைக்கு தகுந்தவர்கள், பிறகு பூஜையை செய்யக்கூடியவர்களாக ஆகுகிறோம். पुजारी फिर पूज्य होंगे। பூஜை செய்யக்கூடியவர்கள் பிறகு பூஜைக்கு தகுந்தவங்களாக ஆகுவார்கள். आदि देव के मंदिर में भी तुम जाकर समझा सकते हो। ஆதி தேவனுடைய கோவிலிலும் நீங்கள் சென்று விட்டு புரிய வைக்கலாம். ये प्रजापिता ब्रह्मा है। இவர் பிரஜாபிதா பிரம்மா ஆவார். कौन? யாரு? आदि आदिदेव। ஆதிதேவ். आदिदेव है, पुरुष है, पुराण है। தமாதி தேவ புருஷ புராண. कौन है आदिदेव? யாரு ஆதிதேவ்? इसका मंदिर होता है யாருடைய கோவிலாக இருக்கிறது? जिसे आदिदेव कहते हैं। யாரை ஆதிதேவ் என்று சொல்லப்படுகிறது? जैनी लोग कहते हैं आदिदेव। ஜைனி லோக் அவரை ஆதிதேவ் என்று சொல்கிறார்கள். आदिनाथ ஆதிநாத் किसको कहते हैं? யாரை சொல்கிறார்கள்? ऋषभ जो नगन चित्र दिखाए गए हैं नगन चित्र शंकर। वो निराकार எந்த ஆடை இல்லாத சித்திரத்தை காமித்திருக்கிறார்களோ அந்த நிராகார், स्टेज की यादगार, நிராகாரி ஸ்டேஜினுடைய நினைவார்த்தம், वो आदिदेव है। அதுதான் ஆதிதேவ் ஆவார். समझाओ। புரிய ये வையுங்கள். प्रजापिता ब्रह्मा है। இவர் பிரஜாபிதா பிரம்மா ஆவார். क्या? என்ன? ब्रह्मा सिर्फ नहीं है। வெறும் பிரம்மா இல்லை. कौन है? யாரு? प्रजापिता ब्रह्मा है। பிரஜாபிதா பிரம்மா ஆவார். तो इनकी प्रजा कहाँ है? எனவே இவர்களுடைய பிரஜைகள் எங்க? तुम ब्रह्मा कुमार कुमारी अभी प्रैक्टिकल में प्रजा बन रहे हो ना। நீங்க பிரம்மகுமார் குமாரிகள் இப்பொழுது பிராக்டிகலில் பிரஜையாக ஆகுகிறீர்கள் இல்லையா? किसकी? யாருடைய? प्रजापिता ब्रह्मा की। பிரஜாபிதா பிரம்மாவினுடைய. वो ब्राह्मण அந்த பிராமணர்கள் थोड़ा ही जानते हैं இதை அறிவார்களா? कि हम प्रजापिता ब्रह्मा की संतान हैं। நாம் பிரஜாபிதா பிரம்மாவினுடைய குழந்தைகள் என்று அறிவார்களா என்ன? वो ब्राह्मण क्या जानते हैं? அந்த பிராமணர்கள் என்ன அறிவார்கள்? उनकी पैदाइश किससे हुई? அவங்களுடைய பிறப்பு என்பது யார் மூலமாக ஏற்பட்டிருக்கிறது? दीदी दादी दादाओं से संतान पैदा हो रही है उनकी। அவர்கள் தீதி தாதி தாதாக்கள் மூலமாக பிறக்கிறார்கள். पैदाइश उनकी किससे हो रही? அவர்களுடைய பிறப்பு யார் மூலமாக ஏற்படுகிறது? बाजार बुझाए ब्रह्मा से। दीदी दादी के द्वारा उनकी पैदाइश हो रही है ना। திதி தாதிகள் மூலமாக பிறப்பு என்பது ஏற்படுகிறது இல்லையா? कोई ऐसा तो होता नहीं है कि कोई नया नया जाकर के गुलजार दादी की सभा में जाके बैठ जाए जहाँ ब्रह्मा पढ़ाता है। யாராலையும் இப்படி பண்ண முடியுமா என்ன? புதுசாக இருக்கக்கூடியவர்கள் குல்ஜார் தாதியினுடைய சபையில் எங்கு பிரம்ம படிப்பிக்கிறாரோ அங்க போய் அமர முடியுமா? ऐसा तो होता नहीं। இப்படி நடக்காது. माने पहले पहले संदेश किससे लेते हैं? முதலில் அறிமுகம் யார் மூலமாக கிடைக்கிறது? कोई भी दीदी दादी दादा या कोई भी ब्राह्मण होते हैं, யாராவது தீதி தாதி தாதாக்கள் இல்லையானால் பிராமணர்கள் இருக்கிறார்கள். तथाकथित उन ब्राह्मणों से संदेश लेते हैं। பேருக்காக இருக்கக்கூடியவர்கள் அவர் மூலமாக அறிமுகத்தை எடுத்துக்கொள்கிறார்கள். वैसे वो कहते हैं हम ब्रह्मा की संतान है, அப்படி பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் சொல்கிறார்கள் நாம் பிரம்மாவினுடைய குழந்தைகள் என்று. लेकिन उनसे पूछो तुम्हारा ब्रह्मा कहाँ है? ஆனால் அவரிடம் கேளுங்கள் உங்களுடைய பிரம்மா எங்கு? तो कहीं सूक्ष्म सूक्ष्मतन में। அப்பொழுது என்ன சொல்கிறார்கள்? சூட்சும வதனத்தில் இருக்கிறார். ब्रह्मा सूक्ष्म मतलब तुम यहाँ कहाँ से आ गए? பிரம்மா சூட்சும வதனத்தில் இருக்கிறார் என்றால் பிறகு நீங்க எங்க இங்கு வந்து விட்டீர்கள்? क्या सूक्ष्म बदन? நீங்களும் சூக்ஷ்ம வதனத்திற்கு செல்லுங்கள். वो कहेंगे ब्रह्मा तो हमारा होकर गया। அவர்கள் சொல்லுவார்கள் எங்களுடைய பிரம்மா இருந்து விட்டுதான் சென்றிருக்கிறார். என்ன? वो कर गया। था हमारा
ब्रह्मा जिसकी हम संतान है वो எங்களுடைய பிரம்மா இருந்தார், पहले होकर गया है। அவர் முதலில் இருந்து விட்டுதான் சென்றிருக்கிறார். अच्छा, நல்லது. तुम कहेंगे शिव बाबा और ब्रह्मा बाबा होकर नहीं गए हैं, अभी भी हाजिर हैं। நீங்கள் சொல்வீர்கள் பிரம்மா பாபா சிவ பாபா இருவரும் இருந்து விட்டு செல்லவில்லை, இப்பொழுதும் அவர்கள் இருக்கிறார்கள். तुम क्या कहेंगे? நீங்கள் என்ன சொல்வீர்கள்? நீங்க என்ன சொல்வீர்கள்? शिव बाबा और ब्रह्मा बाबा अभी भी हाजिर हैं। சிவ பாபா பிரம்மா பாபா இப்பொழுதும் शिव இருக்கிறார்கள். बाबा का तो विरुद्ध है। சிவபாபாவினுடைய பிராமிஸ் இருக்கிறது. साथ चलेंगे, கூடவே செல்வோம், साथ रहेंगे, கூடவே இருப்போம், साथ श्वासों श्वास अंत तक निभावेंगे। निभावे கடைசி வரையும் மூச்சுக்கு மூச்சு ஒருத்தரின் ஒருத்தருக்கு தோள் கொடுப்போம், இருப்போம், खेलेंगे, खाएंगे, पिएंगे, விளையாடுவோம், சாப்பிடுவோம், குடிப்போம், सोएंगे, தூங்குவோம், सब साथ साथ करेंगे अंत तक। அனைத்தும் கடைசி வரைக்கும் கூடவே செய்வோம். अब तुम कहते हो பிறகு நீங்க சொல்கிறீர்கள் हमारा ब्रह्मा चल गया। எங்களுடைய பிரம்மா சென்று விட்டார் என்று. अरे चला नहीं गया, அரே, அவர் சென்று விடவில்லை. हमारा ब्रह्मा तो हमारे साथ है और हाजिर है। நம்மளுடைய பிரம்மா நம்ம கூடவே தான் இருக்கிறார், முன்னால் இருக்கிறார். तुम कहेंगे हाजिर है और वो कहेंगे चला गया हाँ, वो ब्रह्मा हो करके गए। वो करके गया। நீங்கள் சொல்வீர்கள் இருப்பாங்க, ஆனால் அவர்கள் சொல்வார்கள் பிரம்மா இருந்து விட்டு சென்று விட்டார். अजमेर में भी ब्रह्मा के मंदिर में तुम अच्छी रीत से समझा सकते हो। அஜ்மேரிலும் பிரம்மாவினுடைய கோவிலில் நல்ல விதமாக புரிய வைக்கலாம். क्या என்ன? समझाने के लिए कहाँ जाओ? புரிய வைப்பதற்காக எங்கு செல்லுங்கள்? अजमेर। कौन से अजमेर में? அஜ்மேருக்கு செல்லுங்கள். எந்த அஜ்மேர்? माउंट आबू वो भक्ति मार्ग वाले अजमेर में। அந்த பக்தி மார்க்கத்தில் இருக்கக்கூடிய அஜ்மேரிலா? ठेठ भक्ति मार्ग वाला अजमेर है या ब्राह्मणों की दुनिया का जो अजमेर है? இல்ல, நான் பிராமண உலகத்தில் எந்த அஜ்மேர் இருக்கோ அங்க செல்லணுமா? ब्राह्मणों की ब्राह्मणों दुनिया की दुनिया का जो अजमेर है, பிராமண உலகத்தில் எந்த அஜ்மேர் இருக்கிறதோ, जहाँ ब्रह्मा की मूर्ति रख करके उसकी पूजा करते हैं, எங்கு பிரம்மாவினுடைய மூர்த்தியை வைத்து விட்டு அவருக்கு பூஜையை செய்கிறார்களோ, वो दूर दूर तीर्थों से भगत लोग बुला बुला के लाते हैं। தூர தூரமாக தீர்த்தங்களிலிருந்து அந்த பக்தர்களை கூப்பிட்டு அழைத்து வருகிறார்கள். वहाँ जाकर के समझाओ, அங்கு சென்று விட்டு புரிய வைங்கள். अच्छी रीति समझाओ ब्रह्मा के मंदिर में जाकर के। நல்ல விதமாக பிரம்மாவினுடைய கோவிலில் சென்று விட்டு புரிய வைங்கள். पूछो கேளுங்கள், प्रजापिता ब्रह्मा कहाँ है? பிரஜாபிதா பிரம்மா எங்கு இருக்கிறார்? जिनकी तुम संतान हो யாருடைய நீங்க குழந்தைகள்? वो तो बताओ। அதை நீங்க சொல்லுங்கள். वो तो इधर उधर करे அவர்கள் கொஞ்சம் இங்காங்கு செய்வார்கள். तो तुम तो भिखारी हो। அப்பொழுது சொல்வார்கள் நீங்க விகாரிகள். वो तो निर्विकारी है। அவர் நிர்விகாரி ஆவார். कौन? யாரு? प्रजापिता ब्रह्मा तो निर्विकारी निर्विकारी है और तुम तो विकारी विकारी हो। பிரஜாபிதா பிரம்மா நிர்விகாரி ஆவார், பிறகு நீங்கள் விகாரிகள் ஆவீர்கள். विकारियों को बाप आकर नाली दे रहे हैं। விகாரிகளுக்கு தந்தை வந்து நாலேஜை சொல்கிறார். शिव बाबा ने रुद्र की रचा है। சிவ பாபா தான் ருத்ர யக்னத்தை படைத்திருக்கிறார். क्या என்ன? रचने वाला कौन है? படைக்கக்கூடியவர் யார்? रुद्र यज्ञ की रचा है, फिर उसका शिव बाबा यज्ञ नाम क्यों नहीं दिया? ருத்ர யக்னத்தை யார் படைத்திருக்கிறாரோ பிறகு அதை சிவபாபா யக்னம் என்று ஏன் பெயரை தரவில்லை? रुद्र यज्ञ नाम क्यों दिया? ருத்ர யக்னம் என்று ஏன் பெயரை கொடுத்திருக்கிறார்? क्योंकि जब यज्ञ रचा ஏனென்றால் எப்பொழுது யக்னத்தை படைத்தாரோ उस समय उसने रौद्र रूप धारण किया। அப்பொழுது அவர் ஒரு பயங்கரமான ரூபத்தை தாரணை செய்தார், ரௌத்ர ரூபத்தை தாரணை செய்தார். स्थापना के साथ साथ यज्ञ कुंड से विनाश ज्वाला प्रज्वलित हुई। ஸ்தாபனைக்கு கூடவே யக்ன குண்டத்தில் இருந்து விநாசனத்தினுடைய அக்னியும் வெளியே வந்தது. तो जिन्होंने विनाश ज्वाला प्रज्वलित की है यज्ञ के आदि में, எனவே யக்னத்தின் ஆரம்பத்தில் யார் அந்த விநாசனத்தின் நெருப்பை வெளியே கொண்டு வந்தார்களோ उन्हीं को विनाश ज्वाला संपन्न भी करनी पड़ेगी। அவர்களுக்கு தான் அந்த விநாசனத்தின் நெருப்பு குழம்பையும் அந்த அக்னியையும் சம்பன்னமாக்க வேண்டியதாக இருக்கும். उसकी अंतिम आहुति भी डालनी पड़ेगी।
அவர்களுக்கு அந்த கடைசி ஆகுதியும் போட வேண்டியதாக இருக்கும். तो शिव बाबा ने जो रुद्र ज्ञान यज्ञ रचा है, எனவே சிவபாபா எந்த ருத்ர ஞான யக்னத்தை படைத்திருக்கிறாரோ वो हम ब्राह्मणों को पढ़ाते हैं। அவர்தான் நம்ம பிராமணர்களுக்கு படிப்பிக்கிறார். तुम्हारे पास प्रदर्शनी में बहुत आवेंगे। உங்களிடம் பிரதர்ஷனியில் நிறைய பேர் வருவார்கள். कौन सी प्रदर्शनी? எந்த விளம்பரத்தில்? चैतन्य प्रदर्शनी में ज्ञान रत्नों की जो प्रदर्शनी होगी उसमें भी आवेंगे, ஞான ரத்தினங்களின் விளம்பரம் ஏற்படும் அங்கேயும் வருவார்கள். और तुम्हारे जो चैतन्य चित्र तैयार होंगे, பிறகு உங்களுடைய சைத்தன்யமான சித்திரங்கள் உருவாக்கப்படுமோ? क्या என்ன? सबसे पहले कौन से चित्र तैयार होंगे? முதலில் என்ன சித்திரம் உருவாக்கப்படும்? लक्ष्मी नारायण लक्ष्मी नारायण के चित्र तैयार होंगे, லட்சுமி நாராயணனுடைய சித்திரம் தயாராகும். त्रिमूर्ति के चित्र तैयार होंगे। திருமூர்த்தியினுடைய படம் உருவாகும். होने हैं कि नहीं होने? உருவாகுமா இல்லையா? त्रिमूर्ति का चित्र अगर तैयार नहीं होगा तो ये झंडा कैसे बन गया? திருமூர்த்தியினுடைய படம் உருவாகாது என்றால் பிறகு இந்த கொடி எப்படி உருவாகி விட்டது? इस त्रिमूर्ति की यादगार में झंडा का गीत गाते हैं ना, विश्व विजय எந்த திருமூர்த்தியினுடைய நினைவார்த்தத்தில் கொடியில் பாட்டு பாடுகிறார்கள் இல்லையா? करके देखला, कपड़े का झंडा विश्व विजय करता है क्या? உலகத்தின் மேல் வெற்றி அடைந்து காமிப்போம். எனவே இந்த துணியால் உருவாக்கப்பட்ட கொடி உலகத்தில் மேல் வெற்றி அடையுமா? चैतन्य कोई चैतन्य वस्त्र है, शरीर எனவே ஏதோ சைத்தன்யமான உடல் ரூபமான துணி என்பது இருக்கிறது. रूपी, जो सारे विश्व के ऊपर विजय प्राप्त करते हैं। எது முழு உலகத்தின் மேல் வெற்றியை அடைகிறது. तो तुम्हारे पास उस चैतन्य प्रदर्शनी में ढेर आवेंगे। எனவே உங்களிடம் இந்த சைத்தன்யமான விளம்பரத்தில் பிரதர்ஷனியில் நிறைய பேர் வருவார்கள். जड़ चित्रों की प्रदर्शनी की बात नहीं, இது ஜடமான சித்திரங்களின் எக்ஸிபிஷனுடைய விஷயம் இல்லை. वो तो एडवर्टाइजमेंट कर करके बुलाते हैं, அவர்கள் விளம்பரம் காமித்துக் கொண்டு கூப்பிடுகிறார்கள். पंपलेट छपाते हैं, பேம்ப்ளெட் எல்லாம் அவர்கள் பிரிண்ட் பண்றாங்க. अखबारों में एडवर्टाइजमेंट डालते हैं, நியூஸ் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் போடுகிறார்கள். रेडियो में एडवर्टाइजमेंट डालते हैं, ரேடியோவில் அட்வர்டைஸ்மெண்ட் போடுகிறார்கள். तब आते हैं तुम्हारे पास। तो அப்பொழுதுதான் வருகிறார்கள். ஆனால் உங்களிடம் ऑटोमेटिक आते जाएंगे जब தானாக வருவார்கள். तुम्हारे चैतन्य चित्र तैयार हो जाएंगे, எப்பொழுது உங்களுடைய சைத்தன்யமான சித்திரம் உருவாகுகிறதோ அப்பொழுது தானாக வருவார்கள். आवेंगे। நிறைய பேர் வருவார்கள். मंदिरों में भी बहुत सर्विस हो सकती है, கோவில்களிலும் மிகவும் அதிகமாக சர்வீஸ் என்பது ஏற்படலாம். क्योंकि मंदिर तो यादगार है, ஏனென்றால் கோவில் என்பது நினைவார்த்தமாகும். परंतु मंदिरों में सर्विस करने के लिए कोई जाता ही नहीं है क्या? मंदिर में सर्विस करने के लिए ஆனால் கோவில்களில் சர்வீஸ் செய்வதற்காக யாரும் செல்வதே இல்லை. என்ன? नहीं जाता। वेद की ब्राह्मणों की दुनिया के मंदिर है, எந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட பிராமண உலகத்தில் கோவில்கள் இருக்கிறதோ उसमें कोई सेवा करने जाता है अभी? அதில் யாராவது சேவையை செய்வதற்காக செல்கிறார்களா? नहीं कोई जा रहा है? इस क्लास में कोई बैठा है? இந்த கிளாஸில் யாராவது அமர்ந்திருக்கிறீர்களா? யாராவது செல்கிறீர்களா? जाता है? போகிறீங்களா? हैं? बाबा तो कहते हैं जाना है, பாபா சொல்கிறார் நீங்க போகணும். जाना है लेकिन लेकिन नहीं जाते क्यों जाते। नहीं? பிறகு ஏன் போக மாட்டேங்கிறீர்கள்? हैं? ओ मंदिरों के पंडे पुजारी बड़े साथे रहते हैं। ஏன் போக மாட்டீர்கள் ஏனென்றால் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய பூசாரிகள் மிகவும் கூர்மையானவர்கள். कोई जाता ही नहीं। मंदिरों में जाकर की गई सर्विस का बाबा को समाचार लिखना चाहिए, அந்த கோவிலில் சென்று விட்டு செய்யப்பட்ட அந்த சர்வீஸ்னுடைய சமாச்சாரத்தை பாபாவிடம் எழுதணும். कि हमने इस मंदिर में जाकर के बाबा ये सर्विस की। பாபா நாங்க இந்த கோவிலுக்கு சென்று விட்டு இந்த சேவையை செய்திருக்கிறோம். फिर बाबा भी वाणी में समझाते हैं। பிறகு பாபாவும் வாணியில் புரிய வைக்கிறார். सर्विस की बहुत महिमा है, சர்வீஸ்க்காக தான் அதிகமாக மகிமை என்பது இருக்கிறது. परंतु ऐसा समाचार कोई मुश्किल देते हैं। ஆனால் இப்படிப்பட்ட சமாச்சாரத்தை யாராவது ஒருத்தர் கடினமாக தருகிறார்கள். क्या என்ன? कि हमने इस मंदिर में जाके सेवा की, நாங்க இந்த கோவிலில் சென்று விட்டு சேவையை செய்தோம் என்று बैग पर जाकर के समझाना चाहिए। பேட்ஜ் மேலதான் போய் புரிய வைக்கணும். क्या என்ன? रूपी पॉकेट में இந்த புத்தி ரூபமான பாக்கெட்டில் चैतन्य त्रिमूर्ति शिव का बैग पड़ा हुआ है, சைத்தன்யமான திருமூர்த்தி சிவனுடைய பேட்ஜ் இருக்கிறது.
लक्ष्मी नारायण का बैज पड़ा हुआ है, லக்ஷ்மி நாராயணனுடைய பேஜ் இருக்கிறது. जो जानकारी बुद्धि रूपी पॉकेट में है, वो वहाँ मंदिर में जाकर के उन எந்த விஷயம் நம்மளுடைய ஞானம் புத்தி ரூபமான பாக்கெட்டில் இருக்கிறதோ அந்த விஷயத்தை சென்று விட்டு भक्तों को समझाना चाहिए। அந்த கோவில் இருக்கக்கூடிய பக்தர்களை புரிய வைக்கணும். प्रजापिता ब्रह्मा सो तो जरूर मनुष्य होगा। பிரஜாபிதா பிரம்மா, எனவே அவர் கண்டிப்பாக மனிதனாக தான் இருக்கணும். प्रजा कहाँ होती है? பிரஜைகள் எங்கு இருக்கிறார்கள்? मनुष्य सृष्टि पर प्रजा होती है या देवताई सृष्टि पर प्रजा होती है? மனித உலகத்தில் பிரஜைகள் இருக்கிறார்களா, இல்லையானால் தேவதாவின் உலகத்தில் பிரஜைகள் இருக்கிறார்களா? मनुष्य दृष्टि को होती तो दोनों जगह। அந்த இரண்டிலும் பிரஜைகள் என்பது இருக்கிறார்கள். क्या? என்ன? लेकिन ஆனால் भगवान आते हैं कलयुग के अंत में। கடவுள் இந்த கலியுகத்தின் கடைசியில் தான் வருகிறார். सतयुग त्रेता में उनको आने की दरकार, देवताओं की दुनिया में आने की दरकार சத்யுக திரேதாயுகத்தில் தேவதைகளினுடைய உலகத்தில் அவருக்கு வர வேண்டிய அவசியம் नहीं है। இல்லை. वो जब आते हैं அவர் எப்பொழுது வருகிறாரோ तो कलयुग के अंत में सारी मनुष्य सृष्टि प्रजा ही प्रजा होती है। அப்பொழுது கலியுகத்தின் கடைசியில் அனைவரும் பிரஜைகளாக தான் இருக்கிறார்கள். प्रजा का ऊपर प्रजा का राज्य हो जाता है। பிரஜைகளின் மேல் பிரஜைகளுடைய ராஜ்யம் ஆட்சி ஏற்படுகிறது. तो सारी मनुष्य सृष्टि जो प्रजा है எனவே முழு மனித உலகம் எது பிரஜையாக இருக்கிறதோ उसका कोई पिता भी तो होगा ना। எனவே அதுக்கு கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் தந்தையாக இருக்கணும் இல்லையா? वो भी तो मनुष्य होगा। அவரும் மனிதனாக தான் இருக்கணும். मनुष्यों का पिता मनुष्य। மனிதர்களுடைய தந்தை மனிதன். परम पिता परमात्मा ने ब्रह्मा विष्णु शंकर को रचा। பரம்பிதா பரமாத்மா பிரம்மா விஷ்ணு சங்கர் 3 பேரையும் படைத்திருக்கிறார். कहाँ से रचा? எங்கிருந்து படைத்திருக்கிறார்? कोई ऊपर से रच के लाई क्या? இது என்ன மேலிருந்து படைக்கக்கூடிய விஷயமா? इसी साकार सृष्टि में से कोई 3 श्रेष्ठ आत्माओं को चुना இந்த சாகார உலகத்தில் தான் ஏதோ ஒரு 3 சிரேஷ்டமான ஆத்மாக்களை எடுத்துக்கொண்டு और उनके टाइटल तैयार हो गए। क्या? பிறகு அவர்களுக்கு இந்த டைட்டில் உருவாகி விட்டது. என்ன? ये ब्रह्मा, இவர் பிரம்மா, ये विष्णु, இவர் விஷ்ணு, ये शंकर। இவர் சங்கர். तुम बच्चे जानते हो எனவே குழந்தைகளான நீங்கள் இதை அறிவீர்கள். कि इनमें प्रवेश करके तुम बच्चों को ज्ञान दे रहे हो। இவர்களுக்குள் நுழைந்துவிட்டு குழந்தைகளான உங்களுக்கு ஞானத்தை தருகிறார். किनमें प्रवेश करके? யாருக்குள் நுழைந்துவிட்டு? ब्रह्मा में और प्रजापिता ब्रह्मा में प्रवेश करके तुम बच्चों को ज्ञान दे रहे हैं, स्वर्ग की स्थापना कर रहे हैं। பிரம்மா பிறகு பிரஜாபிதா பிரம்மாக்குள் நுழைந்துவிட்டு உங்களுக்கு ஞானத்தை தருகிறார், ஸ்வர்க்கத்தை படைக்கிறார். ये सब बच्चे तो अच्छी रीति नहीं समझा सकेंगे। இதை அனைத்து குழந்தைகளும் நல்ல விதமாக புரிய வைக்க முடியாது. क्या? என்ன? कि इनमें प्रवेश करके ज्ञान दे रहे हैं का मतलब क्या होता है? இவர்களுக்குள் நுழைந்துவிட்டு ஞானத்தை தருகிறார், அதனுடைய அர்த்தம் என்ன? इनमें माना இவருக்குள் என்றால் प्लूरल, இருவருக்காக சொல்லப்படுகிறது. बहुवचन। इनमें ப்ளூரல்னு சொல்றாரு பாபா. माने कौन? இவங்க என்றால் யாரு? इनमें प्रवेश करके ज्ञान दे रहे हैं, माने अकेले ब्रह्मा में प्रवेश करके नहीं। இவங்களுக்குள் நுழைந்துவிட்டு ஞானத்தை தருகிறார் என்றால் வெறும் ஒருத்தர் பிரம்மாக்குள் நுழைந்துவிட்டு இல்லை. प्रजापिता ब्रह्मा भी है तो ब्रह्मा भी है। பிரஜாபிதா பிரம்மாவும் இருக்கிறார், பிறகு பிரம்மாவும் இருக்கிறார். दोनों में प्रवेश करके ज्ञान देते हैं। இருவரிலும் நுழைந்துவிட்டு ஞானத்தை தருகிறார். ब्रह्मा में प्रवेश करते हैं तो बेसिक नॉलेज देते हैं, பிரம்மாவில் நுழைகிறார், அப்பொழுது பேசிக் நாலேஜை தருகிறார். और प्रजापिता ब्रह्मा में प्रवेश करते हैं तो एडवांस नॉलेज देते हैं। பிறகு பிரஜாபிதா பிரம்மாவில் நுழைகிறார், அப்பொழுது அட்வான்ஸ் நாலேஜை தருகிறார். तो ये बातें अच्छी रीति सभी बच्चे नहीं समझा सकेंगे। எனவே இந்த விஷயத்தை எல்லா குழந்தைகளும் நல்ல விதமாக புரிய வைக்க முடியாது. जानते हैं कि बहुत डर बुद्धि बच्चे हैं। பாபா இதை அறிவார், மிகவும் டல் புத்தி குழந்தைகளும் இருக்கிறார்கள். सर्विस करने वालों की ओर, सर्विस करने वालों की और सर्विस न करने वालों की भेंट तुम कर सकते हो। சர்வீஸ் செய்யக்கூடியவர்கள் பிறகு சர்வீஸ் செய்யாதவர்கள், இவர்கள் இருவரையும் நீங்கள் வித்தியாசம் செய்யலாம். कौन सर्विसेबल है யாரு சர்வீசேபிளாக இருக்கிறார்கள், और कौन பிறகு யாரு सर्विसेबल नहीं है? சர்வீசேபிளாக இல்லை. जो सर्विसेबल है யாரு சர்வீஸ் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்களோ उनको बाप याद करते हैं, அவர்களை தந்தை நினைவு செய்வார்.
और जो सर्विस नहीं करते हैं பிறகு யார் சர்வீஸை செய்ய மாட்டார்களோ उनको कौन याद करता है? அவர்களை யார் நினைவு செய்வாங்க? हैं? सोनाक्षी सर नहीं, माया याद माया करती याद है। மாயை நினைவு செய்கிறது. जो सर्विस फील्ड में रहते हैं யார் சர்வீஸ் ஃபீல்டில் இருக்கிறார்கள் वो बाप उनको याद करता है। பாப் தந்தை அவர்களை நினைவு செய்கிறார். तो जब बाप उनको याद करेगा तो माया की प्रभाव से बचे रहेंगे। எனவே எப்பொழுது தந்தை அவரை நினைவு செய்கிறாரோ அப்பொழுது மாயினுடைய பிரபாவத்தில் இருந்து பாதுகாப்பாக இருக்கலாம். और जो सर्विस फील्ड में नहीं रहते हैं பிறகு யார் சர்வீஸ் ஃபீல்டில் இருப்பதில்லையோ उनके ऊपर बाप का प्रभाव, बाप की छत्र छाया रहती नहीं, बाप उनको याद करता नहीं। அவர்களின் மேல் தந்தையினுடைய பிரபாவம், தந்தையினுடைய குடை என்பது இருக்காது. தந்தை அவரை நினைவு செய்வதில்லை. इसलिए माया उनको फट से पकड़ लेती। அதனால்தான் மாயை அவர்களை உடனடியே பிடித்துக் கொள்கிறது. बाबा जानते हैं, பாபா இதை அறிவார். ये समझा नहीं सकते हैं। இவர்களால் இதை புரிய வைக்க முடியாது. जो नहीं समझा सकते हैं वो तो ब्रह्मा कुमार कुमारी की और ये आबरू गवाएंगे। वो कहते हैं हम यहाँ पर नहीं रहेंगे। சிலர் சொல்கிறார்கள் எங்களால் இங்கு இருக்க முடியாது. क्या? என்ன? वो कहते हैं हम यहाँ पर नहीं रहेंगे, சிலர் சொல்கிறார்கள் எங்களால் இங்கு இருக்க முடியாது, நாங்கள் இங்கு இருக்க மாட்டோம், हम इस सेंटर पर रहेंगे। நாங்க அந்த சென்டர்ல தான் இருப்போம், इस सेंटर पर नहीं रहेंगे। இந்த சென்டரில் இருக்க முடியாது. तो भी बाबा समझ जाते हैं। அப்பொழுதும் பாபா இதை புரிந்து கொள்கிறார். क्या? என்ன? आबरू गंवाने वाले। ये डल हेडेड है। இவங்க டல் ஹெட்டா, அதாவது கொஞ்சம் மந்த புத்தியாக இருக்கிறார்கள். कुकवंशा वाली है। இவர்கள் குக வம்சாவளிகள் ஆவார்கள். इनकी किसी देहदारी में प्रीति लगी हुई है। இவர்களுக்கு ஏதோ ஒரு தேகதாரியில் மீது அன்பு என்பது ஈடுபட்டு இருக்கிறது. इसलिए कहते हैं हम इस सेंटर में नहीं रहेंगे, उस सेंटर में रहेंगे। அதனால் தான் சொல்கிறார்கள் நாங்கள் இந்த சென்டரில் இருக்க மாட்டோம், அந்த சென்டர்ல தான் இருப்போம். तो डल हेडेड हुए ना। எனவே டல் ஹெட்டடாக இருக்கிறார்கள் இல்லையா? बच्चों को तो ऑल राउंड सर्विस करनी है। குழந்தைகளுக்கு ஆல்ரவுண்ட் சர்வீஸை செய்யணும். जहाँ पर भी सर्विस मिले எங்கெல்லாம் சர்வீஸ் கிடைக்கிறதோ वहाँ पर भी चले जाना चाहिए, அங்கெல்லாம் சென்று விட வேண்டும், लग जाना चाहिए। சர்வீஸில் ஈடுபடணும். सेंटर छोड़कर तुम चली जाओगी। சென்டரை விட்டு நீங்கள் சென்று விட்டால் ट्रांसफर करते हैं ना, யாருக்காவது டிரான்ஸ்ஃபர் செய்கிறார்கள் இல்லையா? तो मना कर देते हैं हम नहीं जाएंगे उस सेंटर में। அப்பொழுது நான் போக மாட்டேன் அந்த சென்டருக்கு அப்படின்னு சொல்லி விடுகிறார்கள். तो अगर तुम सेंटर छोड़कर चली जाओगी எனவே நீங்கள் சென்டரை விட்டு சென்று விட்டால் तो क्या तुम्हारे बिना ये जिज्ञासु ढेर हो जाएंगे। அப்போ நீங்கள் இல்லாமல் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன அதிகமாகுவாங்களா? नहीं, இல்லை. आपस में ही क्लास नहीं चला सकते हैं तो बाकी क्या रहा। ஒருத்தருக்கு இன்னொருத்தர் கிளாஸை நடத்த முடியவில்லை என்றால் மிச்சம் என்ன இருக்கிறது? तो जो कुछ भी अभी तक सीखा எனவே இப்பொழுது வரையும் என்ன எல்லாம் கற்றுக்கொண்டீர்களோ तो सब फेल हो गए। मान लो அதுல எல்லாமே ஃபெயில் ஆகிவிட்டீர்கள். ब्राह्मणी से कोई सेवा लेते रहे सेंटर में, ஒருவேளை பாபா எக்ஸாம்பிள் கொடுக்கிறாரு, ஒரு பிராமணியிடம் சென்டரில் சேவையை எடுத்துக்கொண்டிருந்தீர்கள், வாங்கினீர்கள் कई सालों तक, நிறைய வருடங்கள் வரையும். और ब्राह्मणी को ट्रांसफर कर दिया பிறகு அந்த பிராமணியை டிரான்ஸ்ஃபர் செய்து விட்டார்கள். और सब अपने अपने घर बैठ गए। பிறகு அனைவரும் தன்னுடைய வீட்டில் அமர்ந்து விட்டார்கள். तो इसका मतलब सब डल हेडेड स्टूडेंट्स हैं அப்போ இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அனைவரும் டல் ஹெடட் ஸ்டூடெண்ட்ஸா, या होशियार बुद्धि है? மந்த புத்தி ஸ்டூடெண்ட்ஸா, இல்லையானால் கூர்மையானவர்களா? सब डल हेडेड। அனைவரும் மந்த புத்தி தான். अरे कोई तो ऐसा निकलना चाहिए जो क्लास चलावे। அரே யாராவது ஒருத்தர் இப்படி வெளியே வரணும் இல்லையா, கிளாஸ் நடத்துற மாதிரி. गीता पाठशाला बैठ करके जमावे। கீதா பாட்சாலா அமர்ந்து விட்டு ஆரம்பிக்கணும். तो सीखा और क्या किया? எனவே கற்றுக்கொண்டீர்கள், என்ன செய்தீர்கள்? बिगड़ भी अनेक प्रकार के पड़ते हैं। நிறைய விதமான தடைகளும் விழுகிறது. अबलाओं पर कितने प्रकार के अत्याचार देखे जाते हैं। அபலா மேல் எவ்வளவு அதிகமான அத்தியாச்சாரங்களை பார்க்கலாம். ये भी गाया हुआ है। अरे இதுவும் பாடப்பட்டிருக்கிறது. बात में बड़ी समझ चाहिए। எல்லா விஷயத்திலும் மிகவும் அதிகமாக புத்தி தேவை.
तुम कोई को भी खुदा का परिचय दे करके काम निकाल सकते हो। நீங்கள் யாருக்காவது இந்த கடவுளுடைய அறிமுகத்தை கொடுத்துவிட்டு வேலையை எடுத்துக்கொள்ளலாம். क्या என்ன? कोई ईश्वरीय सेवा करानी है? ஏதாவது ஒரு ஈஸ்வரிய சேவையை செய்விக்கணும். कोई ईश्वरीय सेवा जिससे करानी है, யார் மூலமாவது ஈஸ்வரிய சேவையை செய்விக்கணும். कोई बड़ा ऑफिसर है समझो, उससे ईश्वरीय सेवा करानी है, யாராவது ஒரு பெரிய ஆபீசர் இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கோங்க, அவங்க மூலமாக ஈஸ்வரிய சேவையை செய்விக்கணும். तो उसको परिचय देने लगो। அப்பொழுது அவங்களுக்கு நீங்க இந்த அறிமுகத்தை கொடுக்க ஆரம்பித்து விடுங்கள். ईश्वरीय ज्ञान का परिचय देने लग पड़ेंगे ஈஸ்வரிய ஞானத்தின் அறிமுகத்தை கொடுக்க ஆரம்பித்து விட்டால் तो भी वो खुश हो जाएंगे அப்பொழுதும் அவர்கள் சந்தோஷம் அடைவார்கள். और यज्ञ का काम कर देगा। பிறகு யக்னத்தினுடைய வேலையை செய்து விடுவார்கள். खुदा है ऊंचे से ऊंचे समझाओ। उनको ही पतित पावन रहम दिल कहा जाता है। அவரை தான் பதித்த பாவன் கருணை உள்ளம் கொண்டவர் என்று சொல்ல முடியும். जो ऊंचे से ऊंचे யார் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் இருக்கிறார், वो ही वरिष्ठ में ले जाने वाला है। அவர் மட்டும்தான் ஸ்வர்க்கத்தில் கொண்டு செல்லக்கூடியவர். कौन? யாரு? खुदा। கடவுள். उसके सिवाय और कोई बहिष्ठ में ले नहीं जा सकता। அவரை தவிர வேறு யாராலையும் ஸ்வர்க்கத்திற்கு கொண்டு செல்ல முடியாது. वो अल्लाह कहते हैं। அவர்கள் அல்லாஹ் என்று சொல்கிறார்கள். क्या कहते हैं? என்ன मुझे याद சொல்கிறார்கள்? करो என்ன நினைவு செய்யுங்க என்று சொல்றார். तो तुम मेरे पास आ जाओगे। பிறகு நீங்கள் என்னிடம் வந்து விடுவீர்கள். इस दुनिया से छूटने के लिए இந்த உலகத்திலிருந்து விடுபடுவதற்காக अल्लाह को याद करते हैं। அல்லாஹ்வை நினைவு செய்கிறார்கள். सच में तो कोई याद नहीं करते हैं। சத்தியுகத்தில் யாரும் நினைவு செய்ய மாட்டார்கள். सत्य की तो स्थापना हो रही है, சத்தியுகத்திற்கு இப்பொழுது ஸ்தாபனை என்பது ஏற்படுகிறது. वहाँ कोई अल्लाह को याद नहीं करते। அங்கு யாரும் அல்லாஹ்வை நினைவு செய்ய மாட்டார்கள். और यहाँ शैतानी राज्य में सब अल्लाह को याद करते हैं। பிறகு இங்கு சைத்தான ராஜ்யத்தில் அனைவரும் அல்லாஹ்வை நினைவு செய்கிறார்கள். उल्टा ही रास्ता बताने वाले नंबर 1 शैतान है। தலைகீழான வழியை சொல்லக்கூடியவர்கள் தான் முதல் நம்பரில் இருக்கக்கூடிய சைத்தான், அசுரர். क्या? என்ன? रास्ता बनाना नंबर 1 छोड़ना। सदगति करने वाले भगवान के लिए कह देते हैं कि वो कुत्ते बिल्ली सब में परमात्मा है। சத்கத்தியை செய்யக்கூடிய கடவுளுக்காக சொல்கிறார்கள், அவரு நாய் பூனை எல்லாத்திலும் இருக்கிறார். तो उल्टा ही रास्ता बताया ना, எனவே அது தலைகீழான வழியை தான் சொல்லிவிட்டாங்க இல்லையா? इसलिए उनका नाम हिरण्यकश्यप रखा है। அதனால்தான் அவர்களுடைய பெயர் ஹிரண்ய கஷ்யப் என்று வைக்கப்பட்டிருக்கிறது. क्यों उल्टा रास्ता बताते हैं? ஏனென்றால் தலைகீழான வழியை சொல்கிறார்கள். बातें बाप बेट समझाते हैं। இது அனைத்து விஷயங்களையும் தந்தை தான் அமர்ந்து விட்டு புரிய வைக்கிறார். बुद्धि में भी नंबरवार ही बैठता है। புத்தியிலும் வரிசைகரமாக தான் அமர்கிறது. जो समझते होंगे वो फिर दूसरों को समझाएंगे। யாரு புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் தான் மற்றவர்களுக்கும் புரிய வைப்பார்கள்.